ஆரம்பிக்கலாமாப்பா? ஆரம்பிச்சிடலாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைத்தவர் தாய ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உண்ணாமலை உடனுரை அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. சிவகாமி உடனுரை தீபொலிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. ஐயா, நீங்களே 4 துதி விநாயகர் பாடல் பாடிடுங்க ஐயா. ஐயா நீங்களே பாடி ஆரம்பிச்சிருங்க ஐயா. நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனக திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. 5 கரத்தனை யானை முகத்தனை, இன்று நிலம்பிரை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போலியற்கோன் போலித்த புகழியற்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாலி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஓலிமலி திருவாத திரு தாள் போற்றி. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவம் ஆகி, அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமம் ஆகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடமுறைகின்ற உங்களல் போற்றி போற்றி. மெய்யன்பர்களே, நம்ம எல்லாம் ஏற்றுக் கொண்டிருக்கும் தில்லை குத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருள் இருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னாட் திருவடிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் குடும்பங்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டி கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையை தொடருவோமாக. திருமந்திர சிந்தனையில நம்ம 3ஆம் தந்திரம், அதில் சமாதி என்ற தலைப்பில் இன்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த அஷ்டாங்க யோகம், அஷ்டம்னா 8, அங்கம்னா உறுப்பு, அந்த 8 உறுப்புகளை கொண்டது இந்த யோகம். அது அட்டாங்க யோகம். வடமில்ல அஷ்டாங்கம், தமிழ்ல இஷ்டு கிடையாது, அதை அட்டாங்க யோகம்னு சொல்றோம். இதுல முதல்ல நம்ம யமத்துல ஆரம்பிக்கிறோம். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இப்ப யமத்துல ஆரம்பிச்சு இப்ப சமாதியில முடிக்க போறோம். இந்த யமம் தான் என்ன செய்யுது? யமம்னா நம்ம எதை விளக்க வேண்டுமோ, தீய ஒழுக்கங்களை நம்மிடமிருந்து விளக்க வேண்டும். இந்த பாத்திரத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி அதில் பால் பிடிச்சி வச்சாதான் அந்த பால் என்ன செய்யும்? நல்ல பாலா இருக்கும். அது சுத்தம் பண்ணாம வச்சோம்னா அந்த பால் தெரிஞ்சு போயிடும். அதனால யமம் நம்ம தீய ஒழுக்கத்தை நீக்க வேண்டும். நியமம் என்பது நல் ஒழுக்கங்களை கை கொள்ள வேண்டும். பாத்திரம் ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சிங்கப்பால் வேணா தங்க பாத்திரத்தை தான் பிடிக்குமா. ஐயப்ப சாமி அந்த மனத்தை தங்கத்துல போய் பால் கொட்டுத அந்த அரசுக்கு கொடுப்பாரு இல்லைங்களா. அது மாதிரி நம்ம உயர்நிலைக்கு போக போக என்ன பண்ணணும்? இந்த கீழ்நிலையில உள்ளதான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த தீயதை விட்டுடணும், நல்லதை கை கொள்ளணும். அடுத்து இது ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது. அடுத்து உடல் சம்பந்தப்பட்டது. உடலுக்கு இப்படி ஆடி அசைஞ்சுக்கிட்டதுன்னா என்ன செய்யும்? எல்லாமே அவட மனசும் ஆடும். இல்லை உடம்பு என்ன செய்யணும்? ஸ்திரமா இருக்கணும், சுகமா இருக்கணும். அதுக்காக தான் என்ன பண்றோம்னா ஆசனத்தை பயிர்றோம். அதுக்கு 3வது பிராணாயாமம். இந்த மூச்சுக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்கின்றது. அது என்ன செய்யணும்? மூச்சு சீராகும்னா மனசும் சீரா இருக்கும்.
அதை பிராணாயாமம் பண்ணி மனசை வந்து ஒழுங்குபடுத்துறோம். இந்த 4 நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம், பிரத்யாகாரம் என்கின்ற அந்த 5வது உறுப்பு வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். பிரத்யாகாரம்னா நம்முடைய பொறிகள் புலன்கள் எல்லாம் உலகத்தை நோக்கியே போயிட்டே இருக்கு, வெளிநோக்கியே போற மாதிரி இறைவன் வந்து அமைச்சிருக்கின்றான். அது வெளி உலகத்தையே பாக்குறது, அது வெளி உலகத்தையே பாக்குறது என்ன பண்ணும், தன்னை வந்து உள்நோக்கி வந்து திருப்ப வேண்டும். நம்ம வாயால சாப்பிடுறது மட்டும்தான் ஆகாரம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், நிறைய ஆகாரம் சாப்பிடுறோம். கண்ணால சாப்பிடுற ஆகாரத்துக்கு அதுக்கு அளவே கிடையாது. காதால கேட்கிற ஆகாரம், மூக்கால முகர ஆகாரம், அந்த மாதிரி உடம்பான சொல்ற ஆகாரம், அது எல்லாமே வந்து ஆகாரமா போய் இந்த மனசுலயே மனசு மூலமா ஆன்மாவில வந்து படியுது. என்ன செய்யறது, பிரத்யாகாரம் அது போய் எதை எதை வந்து ஐம்புலன்கள் மூலமாக அனுபவிக்க வேண்டும், அதுல வந்து ஒரு அளவு முறை வச்சுக்க வேண்டும். எனவே இந்த உலக இன்பங்களுக்கு வந்து சைவம் வந்து எதிரி கிடையாது. உலக இன்பங்களை தாராளமாக அனுபவிக்கலாம். ஆனா அளவோடு முறையோடு நியாயமாக அனுபவிக்க வேண்டும்ங்கிறது பிரத்யாகாரம். அதுக்கப்புறம் எப்படிதான் தாரணை. இதுக்கப்புறம் தான் மனசு வந்து ஒரு பொருள் மேல வந்து நிலைக்கும். கோயிலுக்கு போறோம் அப்படின்னா ஒரு நடராஜமூர்த்தியை பாக்குறோம் அப்படின்னா அப்படியே பாதத்தை பார்த்தா பாதத்திலேயே நிக்கணும், முடிய பார்த்தா முடியலையே நிக்கணும். அது மாதிரி ஒரு 12 செகண்ட் நினைச்சீங்கன்னா அது வந்து ஒரு தாரணை. அந்த மாதிரி 12 தாரணை பண்ணோம்னா ஒரு தியானம். இப்படி 12 தியானம் பண்ணா ஒரு சமாதி, ஒரு கால அளவுக்காக நம்ம சொல்றோம். மனசு வந்து படிப்படியா ஒன்று வந்து நிலைக்க வைக்கிறதுக்காக செய்யறோம். அது நம்ம என்ன செய்யறோம், அது வெளியில போன மனசையும் உடம்பையும் நம்ம என்ன செய்யறோம், இடவெட்டு போனோம். நம்ம எங்கேருந்து வந்தோம், சிவலோகத்திலேருந்து வந்தோம், திரும்ப சிவலோகத்துக்கே போனோம். சிவன் தான் நமக்கு அப்பா, திரும்ப நம்ம அப்பா கிட்டே நம்ம போகணும். அதற்கான முயற்சி தான் இப்ப நம்ம கடைசியா அந்த சமாதி என்கிற அந்த முன்னுரையை சொல்லிவிட்டு நம்ம தலைப்புக்குள்ள வந்து போகலாம். எனவே இதுல வந்து மொத்தம் 13 மந்திரங்கள் இருக்கு. சில புக்ல 14 மந்திரங்கள் வந்து இருக்கின்றது. சமாதினா என்ன, இப்போ வந்து உயிர்னு ஒண்ணு இருக்கு, இறைவன் ஒண்ணு இருக்கான். இந்த உயிரோட பிறவியின் நோக்கம் என்ன, இந்த உயிருக்கு எதற்காக பிரமான் வந்து பிறவியை கொடுத்தான், உடலை கொடுத்தான்னா அது இறையோடு சேர வேண்டும். இறையோடு சேர்ந்ததுதான் அது இரண்டர கலக்க வேண்டும். அதை கலப்பதற்கு தடையாக இருப்பது என்ன, முக்கியம் நம்முடைய அந்த காரணம் அது மனசு. அந்த மனசு என்ன பண்ணும், எப்பயும் சங்கற்பங்கள் விகற்பங்கள் அது செய்து கொண்டே இருக்கும். அப்ப என்ன செய்யணும், அவங்க சங்கற்பமும் இருக்கக்கூடாது, விகற்பமும் இருக்கக்கூடாது, அதாவது எண்ணம் இருக்கக்கூடாது. எண்ணம் இல்லாமல் என்ன செய்யணும், எண்ணமற்று மனமற்று இருக்கும் நிலை. அப்ப என்ன செய்யணும், அதுக்கு என்ன உதாரணம்னா அப்போடு பெய்த உப்பு அப்படிங்கிறாங்க. அப்புன்னா தண்ணீர், உப்பு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கையில உப்பு எடுத்துக்கோம், தண்ணி இருக்கும், அது போல ஒரு பாத்திரத்துல வந்து நம்ம கரைக்கிறோம். கரைக்கிறப்ப என்ன செய்யுது, இந்த உப்பு வந்து என்ன செய்யுது, தண்ணீர்ல கரைஞ்சி போயிட்டு. அப்ப நம்ம கண்ணுக்கு வந்து அந்த உப்பு வந்து தெரியாது, இந்த உயிர் வந்து தெரியாது, அந்த சிவம் மட்டும்தான் இருக்கும். அந்த அப்போ ஆகிய அந்த சிவம் மட்டும்தான் இருக்கும். அப்ப அப்போடு பெய்த உப்பு போல அது என்ன செய்யும், இந்த தண்ணிக்கு வந்து உப்பு கரிக்கும். அது மாதிரி இந்த உயிர் என்ன செய்யும், அது பெருமான் திருவடியில போய் சேர்ந்துடும். என்ன ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட நெருங்கி போயிடும். அது எப்படி இருக்குன்னா தாள் தலை போல. தாள் தான் பெருமானுடைய திருவடியை குறிக்கும், தலை என்பது நம்முடைய தலையை அல்லது சிரசை வந்து குறிக்கும். தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்று அப்பது பெருமான் வந்து சொல்லியிருக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி இந்த தாள் இந்த செய்து தலையிலேயே இருக்கு. பெருமானுடைய தாள் வந்து யோகிக்கு வந்து இந்த இடத்துல தான் இருக்கும், தாள் தலை. அப்ப தாடலைன்னு ரெண்டு சேர்ந்து ஒரு வார்த்தையா மேடம், தாள் கூட்டல் தலை வந்து தாடலை என்று அந்த புணர்ச்சி விதி மாதிரி அது தாடலையாக மாறி ஒரு எழுத்தாக மாறிவிடும். இப்போ ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றி அது வேறு இது வேறு, நான் வேறு நீ வேறு எடாது இருக்குன்னு அதான் இதை சொல்லுவார். அந்த நிலைதான் சமாதி சொல்லிட்டு இப்ப முதல் பாடல் சொல்லலாம். திருச்சிற்றம்பலம். சமாதி அமாதியில் தான் செல்லக்கூடும், சமாதி அமாதியில் தானிட்டு சித்தி, சமாதி அமாதியில் தங்கினோர் கன்றே, சமாதி அமாதி தலைப்படும் தானே. தாரணை தியானம் சமாதி அந்த லெவலுக்கு வந்துட்டோம். இப்ப இந்த அடிப்படையை வந்து மறக்கக்கூடாது. சமாதி நிலை இருக்கிறவங்க போயிட்டேன், தியானம் எல்லாம் எனக்கு கை கூடிடுச்சு. பெருமாண்டி திருவடியை பத்தியே என்னால வந்து ஒரு அரை மணி நேரம் தொடர்ச்சியா நினைக்க முடியும். அப்படி அந்த நிலைமை வந்தாலும் நீ என்ன செய்யணும், உனக்கு அடிப்படை வந்து அந்த யமாதி, யமம் முதலாக, சப்தாதினா சப்தம் முதலாக, சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் அப்படின்னு அந்த 5 சொல்ற மாதிரி சப்தாதின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த தன்மாத்திரைகளை சொல்லும் போது சரி,
ஐம்புலன்களை சொல்வது அப்படியே யமாதினா இந்த யமம் தான் அடிப்படை. யமத்தை அடிப்படையாக கொண்ட மற்ற 8 உறுப்புகளும். எனவே யமம் முதற்கொண்டு என்ன செய்யணும், சமாதி வரையில். யமாதியில் சமாதி தான் செல்ல கேட்கின். சமாதி வரையிலே போயிட்ட அதை நான் சொல்றேன், அதை நீ கேளு. கேட்டு என்ன, சமாதி யமாதியில் தான் எட்டும் சுத்தி சித்தி. சமாதி என்பது என்ன செய்யணும், அந்த யமம் முதலாக அந்த 8 உறுப்புகளையும் நீ சித்தி பண்ணணும். இப்ப மந்திர சித்தின்னு சொல்றாங்க. ஒரு மந்திரத்தை எத்தனை எழுத்துக்கள் இருக்கணும், அத்தனை கோடி ஜபம் இல்லைன்னா அத்தனை லட்சம் ஜபம் பண்ணோம்னா அது சித்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும், யமத்துல சித்தி வரணும், நியமத்துல சித்தி வரணும், ஆசன சித்தி வரணும், பிராணாயாம சித்தி வரணும், பிரத்யாகார சித்தி வரணும், தாரணை சித்தி ஆகணும், தியானம் சித்தி ஆகணும். அப்பதான் கடைசியா சமாதி சித்தி பெருகும். எனவே 8 உறுப்புகளையும் நீ சித்தி செய்ய வேண்டும். அதுல அந்த 8 உறுப்புகளையும் நீ என்ன செய்யணும், தங்கினோர் கண்டே. சமாதி யமாதியில் தங்கினோர் கண்டே. தங்கினா அங்க நிலை பெறணும். அது 8 உறுப்புகளும் யார் நிலை பெற்றார்களோ அது சமாதி யமாதி தலைப்படும் தானே. அப்ப அந்த 8 உறுப்புகளும் அது என்ன செய்யும், சித்திக்கும். அந்த மாதிரி சித்தித்தால்தான் என்ன செய்யும், சமாதி நிலைக்கும். எனக்கு யமத்தை பத்தி கவலை இல்லை, நியமத்தை பத்தி கவலை இல்லை, ஆசனை பத்தி கவலை இல்லை, பிராணாயமத்தை கவலை இல்லை. எனக்கு சமாதி மட்டும் வேணா, சமாதி மட்டும் தனியா சித்திக்காது. ஒண்ணு நீங்க சித்தி பண்ணணும். ஒண்ணுக்கும் என்ன பண்றாங்க, அது 2 வருடம் அனுமதி 16 வருடம்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அது இதே இல்வாழ்க்கையை விட்டு அதையே பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதே 8 மாதங்களில் கூட நீங்க அதை சித்தனை செய்யலாம். தீவிர பக்குவமா இருந்தான் அப்படின்னா அவனுக்கு என்ன செய்யலாம், அந்த குரு உபதேசம் கேட்டவுடனே அவனுக்கு சித்திக்கும். சமாதி நீ நிலைச்சு நிக்கணும், அதுக்காக நீ யமத்திலேருந்து ஒண்ணா சித்தி பண்ணிக்கிட்டே போ என்பது இந்த பாடலுடைய கருத்து. இதே சமாதி என்பது முடிவு நிலை, யமம் என்பது அந்த அடிப்படை நிலை. அதான் அடிஞானம் தோன்றும்னு சித்தியரை சொல்லுவாரு. அடிஞானம்னா என்னன்னு சொல்றோம், நமக்கு திருவடி ஞானம் சித்திக்கும், திருவடி ஞானம் ஆன்மா அறிவுல தோன்றும்னு நம்ம நினைக்கிறோம். அது கிடையாது. நமக்கு என்ன செய்யறோம், ஞானத்துக்கு அடிப்படை யோகம், யோகத்துக்கு அடிப்படை கிரியை, கிரியத்துக்கு அடிப்படை சரியை. யாருக்கு சரியை தோன்று ஒழுங்கா செய்யறானோ அவனுக்குத்தான் கிரியை சித்திக்கும், அவனுக்குத்தான் யோகம் சித்திக்கும், அவனுக்குத்தான் ஞானம் சித்திக்கும் அப்படின்னு சித்தியர்ல அவர் சொல்வார். எனவே சமாதி என்பது முடிவு நிலை, அது யமம் என்பது அந்த அடிப்படை நிலை, ஆதார நிலை. 8 உறுப்புகளையும் நீங்கள் வலுவாமல் நிற்க வேண்டும், நிலைத்து நிற்க வேண்டும். அந்த மாதிரி சொன்ன உனக்கு அந்த அட்டமா சித்திகள், அனிமாதி சித்திகள் என்ற அட்டமா சித்திகளும் கிடைக்கும். அப்பேற்பட்ட சிறப்புடைய யமம் யார் சித்தி பண்றானோ அவனுக்கு தான் கடைசியா சமாதியில் நிலை பெற முடியும். இந்த கருத்தை இந்த சமாதி தான் நமக்கு யோகத்தின் முடிவு நிலை. நமக்கு பழம் தான் வேணும், பழம் தான் வேணாம், எனக்கு என்ன செய்யணும், எனக்கு அரும்பு வேணாம், பூ வேணாம், பிஞ்சு வேணாம், காய் வேணாம், எனக்கு டைரக்டா பழம் தான் வேணாம். பழம் கிடைக்காது. அரும்பு பூவாகி மலர்ந்து முத்தாகி அப்புறம் அங்கதே அது பிஞ்சாகி அப்புறம் இது காயாகி இப்பதான் கனியும். அது மாதிரி எனக்கு என்ன செய்யணும், எனக்கு பழம் மட்டும் வேணும் அப்படின்னா உனக்கு எல்லாம் இருந்தாதான் போயிடும். என்ன செய்யும், இந்த அரும்பு உதிர்ந்து போச்சுன்னு வச்சுங்க, அப்போ உனக்கு என்ன செய்யும், உனக்கு பழம் கிட்டாது, பலன் கிட்டாது. அல்லது அட்டமா சித்திகள் அவாந்தர பயன். அவாந்தர பயனா இடையில் கிடைக்கக்கூடிய பயன். அந்த சித்திகளை போய் நம்ம மனதை செலுத்தக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், பெருமாளுடைய திருவடியை சேர வேண்டும். அதுதான் சமாதி. ஆதின சிவன் அந்தம் ஆதி என்பனார் புலவர். அந்த அந்தத்தை செய்யக்கூடிய அந்த சிவபெருமான் தான் ஆதியாகிய முதல் கடவுள், படைப்பு கடவுள். அதே இந்த சிவனுக்கு சமமாக நம்ம மாறக்கூடிய நிலை சமாதி என்று சொல்லிவிட்டு அடுத்து 2வது பாடத்துல சொல்லலாம். இந்துவும் நாதமும் மேருவில் ஓங்கிடின் சந்தையிலான சமாதியில் கூடிடம் அந்த மிராத அறிவின் அரும்பொருள் சுந்தர சோதியும் தோன்றிருந்தானே. நம்ம 36 தத்துவம் படிக்கிறோம். 36 தத்துவத்தை சிவ தத்துவம் 5. அது சிவம், சக்தி, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தைன்னு 5 சொல்றோம். அதே நம்ம சொல்றோம், அதை நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்து, அந்த மாதிரி 5 படிக்கும். அப்பனா நாதம் என்பது என்ன, நாதம் என்பது சிவம், விந்து என்பது
சக்தி. அப்ப என்ன செய்யணும், இந்த விந்துவும் நாதமும் எங்க சேரணும், இதெல்லாம் வந்து தத்துவம், 36 தத்துவம். இது வந்து ஜடக்கரு. இதை வந்து நம்ம வந்து சிவம் சக்தி நாதம் விந்துன்னு சொன்னாலும் அவையெல்லாம் ஜடம் தான், தத்துவம் தான். அவை சிவத்துக்கு சமமாகாது, சக்திக்கு சமமாகாது. அதான் தத்துவ கருவிகள் தான். அது போல அந்த விந்து நாதம் எங்க சேரணும் அப்படின்னா, அது மேருவில் ஓங்கிடின். மேரு என்பது நம்ம என்ன செய்யும், அத முதுகு தண்டை வந்து பிடிக்கும். அதை வீணா தண்டு அல்லது மேரு தண்டம்னு சொல்லுவாங்க. இந்த யோகிலாம் யோக தண்டம் கையில வச்சிருப்பாங்க. அப்புறம் மேரு தண்டம்னு இந்த மாதிரி அதை வச்சுவாங்க. இந்த மேருங்கிறது முதுகு தண்டை, அதில் உள்ள இந்த ஸ்பைனல் கார்டு என்கின்ற தண்டு வடம், அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சுருமுனை நாடி. எனவே அந்த விந்துவும் நாதமும் அந்த சுருமுனை நாடில் என்ன செய்யணும், அந்த சிவ தத்துவமும் சக்தி தத்துவமும் அது வெளிப்பட்டு ஓங்கி சிறந்து நிற்க வேண்டும். அந்த மாதிரி தோன்றினா தந்தியிலான சமாதியில் கூடிடும். அந்த விந்துவும் நாதமும் சேரும் போது கூடும் போது உனக்கு சமாதி, யோக சமாதி வந்து உனக்கு கிடைக்கும். அந்தமில்லாத, இதுக்கு வந்து இறுதி கிடையாது, முடிவு கிடையாது. அது இறுதியற்ற முடிவற்ற அறிவின் அரும்பொருள். அறிவு என்பது ஞானத்தை குறிக்கும். அது அரும்பொருள்ங்கிறது சிவத்தை குறிக்கும். பெருமான் வந்து ஞான வடிவானவன், ஞான ஆகாயம், பராகாயம். அந்த ஞான சொரூபமான அந்த சிவபரம்பொருள் அவன் எப்படி தோன்றுவான், சுந்தர ஜோதியும் தோன்றியிருந்தானே. உங்களுக்கு முதல்ல காட்சி கொடுக்கும் போது அவன் ஜோதி சுரூபத்துலதான் அவங்களுக்கு காட்சி கொடுப்பான். நீங்க வந்து தியானம் வரைக்கும் நீங்க எப்படி பண்ணீங்க, அந்த உருவத்தை வந்து நீங்க தியானம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப பெருமான் எப்படி இருக்கின்றான், அந்த அருவத்தையும் தாண்டி இப்ப உங்களுக்கு சுந்தர ஜோதியாக, அழகிய ஜோதியாக பெருமான் வந்து காட்சி கொடுப்பான். விந்து என்பது சக்தியை குறிக்கும், நாதம் என்பது சிவத்தை குறிக்கும். இனிமே அந்த சிவசக்தி ஐக்கியத்துல தான் எல்லாமே உங்களுக்கு தோன்றும். பரமாய சக்தியில் பாடுமுத பூதம்னு தோணுன்னு அவை குரல் வந்து சொல்றாரு. சக்தியும் சிவமும் சேர்ந்தாதான் உங்களுக்கு எல்லாமே தோணும். அப்புறம் சுழுமுனையில, அந்த சுழுமுனையில வந்து சிவபெருமான் எப்போதும் எழுந்தருளிருக்கின்றார். அது நமக்கு தெரியவில்லை. ஆன்மா தற்போதத்துல அதை அறிய முடியவில்லை. எனவே அதுதான் பெருமான் எழுந்திருக்கக்கூடிய இந்த சுழுமுனை. இந்த சுழுமுனையின் உச்சியாகிய இந்த சகசாரம் தான் சதாசிவம். இங்க மேலே இருக்கிறது வந்து சிவம், கீழே இருக்கிறது வந்து சக்தி. சிவம் என்ன பண்ணுது, அது மேலே இருந்து கீழே இறங்கி வருது. சக்தி, இங்க குண்டலி சக்தி இங்க மேலே இருந்து கீழே வருது. ரெண்டு சந்திக்கக்கூடிய இடம் வந்து இந்த சகசாரம் என்கின்ற இந்த உச்சி. மேருமலையாகிய இந்த உடலின் உச்சி தான் இந்த பிரம்மரந்திரம் என்று சொல்லப்படும். பிரம்மம் வந்து ஒரு ரந்திரம்னா துளை. இந்த குழந்தை வந்து கரு வந்து தோன்றும் போது இந்த கபாலம் தனித்தனியா இருக்கும். இந்த இடத்துல சின்ன புடி தொடர்ந்துருக்கும். அதான் ரந்திரம்னு சொல்லுவாங்க, ஒரு துளைன்னு சொல்லுவாங்க. 2 வயசு வரைக்கும் அந்த துளை வந்து நமக்கு கையால் தொடரும் குழந்தை. அங்க வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும். பக்கத்தான் எலும்பு இருக்கும். அந்த உச்சிக்குழி வந்து துடிச்சுக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் அந்த சிவம் என்ன செய்யும், இந்த உடம்புக்குள்ள வந்து பாய்ந்துகிட்டே இருக்கும். அந்த 2 வயசு வரைக்கும் அந்த குழந்தை வந்து தெய்வீகமா, கள்ளங்கபட வந்து எதுவுமே தெரியாது. அது போல அந்த பிரம்மரந்திரத்தின் வழியாக அந்த விந்து நாதமும் சேர்ந்து அது என்ன செய்யும், சதாசிவமாக மாறும். 2 சேர்க்கை தான். காணாத அறிவினுக்கும் முழுவினுக்கும் காரணமாம் நீள்நாகம் அடைந்தார்க்கு நிகழ்குடியாம் சிவலிங்கம் வந்து சாக்கிரார் குணத்துல பாக்குறோம். வந்து அருவத்தை வந்து பார்க்க முடியாது, உருவத்தை வந்து பாக்குறோம். இதே காணாத அறிவினுக்கும் இந்த உருவம் பெருமாள் வந்து 64 அந்த பைரவ மூர்த்தங்களாகவும் 25 மகேஸ்வர மூர்த்தங்களாகவும் இருக்கின்ற அந்த உருவத்துக்கெல்லாம் காரணமா இருக்குது இது, அது இந்த சதாசிவம் தான். சதாசிவத்தை தாண்டி மேல போனோம்னா சிவம் சக்தி, அது 2 அருவம். கீழே நம்ம இறங்கி வந்தோம், மகேஸ்வரம் சுத்த வித்தை, அதெல்லாம் வந்து உருவம். எனவே அந்த அருவனுக்கும் உருவனுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த சதாசிவம் வந்து சிவசக்தி ஐக்கியத்தால தோன்றது. சிவம் சக்தியும் சேருகிறது. அங்க வந்து ஆன்மா சந்தித்து அதில் நிலைப்படுவதுதான் சமாதி. சமாதி கூடும்போது அப்ப என்ன செய்யும், பெருமான் வந்து அந்த ஞான சுரூபமாக்க இருப்பான். அவன் நமக்கு அழகாக ஜோதியாக நமக்கு காட்சி கொடுப்பான் என்பது இந்த பாடலுடைய திரண்ட கருத்து. விந்துவும் நாதமும் இதை வந்து எப்படி சொல்றாங்க, உடல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, விந்து என்பது இந்த ஆணினுடைய விந்து சக்தி, அதை வெண்பால் அல்லது சுக்கிலம்னு சொல்லுவாங்க. நாதம் என்பது பெண்ணிடம் இழக்கக்கூடிய அந்த புரோனிதம் என்ற சக்தி, அது வந்து செம்பால் என்று சொல்வார்கள். அதான் நம்முடைய குண்டலினி சக்தி.
அது ரெண்டு என்ன செய்யுது? அப்ப மேலே இருந்து சிவம் இறங்குது, கீழே இருந்து குண்டலினி சக்தி மேலே ஏறுது. அது ரெண்டு ஃபர்ஸ்ட் சந்திக்கக்கூடிய இடம் வந்து இந்த ஆக்ஞா சக்கரம். இதான் சந்தின்னு சொல்லுவாங்க, முச்சந்தின்னு சொல்லுவாங்க. இடநாடி, பிங்கள நாடி, புலவனை நாடி, அந்த மூன்று சந்திக்கக்கூடிய இடம் முச்சந்தி. அந்த முச்சந்தியின் வந்து ரெண்டும் சந்திக்கும் போது அந்த ஆக்ஞா ஸ்தானத்துல வந்து அது முதல்ல கூடி நிற்கும். அந்த மாதிரி கூடுகிறத விட அப்ப ஆன்மா என்ன செய்யும்? அந்த சமாதிக்கு அடிப்படை வந்து ஏற்படும். அதை தாண்டி இந்த ஆதாரத்தை தாண்டி இங்க நிராதாரத்துக்கு போகும்போது அப்போது அதுக்கு அந்த ஏகதேச உணர்வு, அந்த ஏகதேச உணர்வு வந்து அது நீங்கி வியாபக உணர்வு, இந்த ஆன்மா வந்து அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கின்றது, அந்த வியாபக உணர்வு தோன்ற அதற்குள் வந்து என்ன செய்யும்? அந்த பெருமான் வந்து ஜோதி சுரூபமாக கொடுப்பான். எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து அந்த சிவஜோதி. இந்த சிவஜோதிக்குள்ள வந்து ஆன்ம ஜோதி வந்து அடக்கம். நம்ம அடிக்கடி இந்த படம் மாறி நின்றனை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்த முதே ஊறி நின்றது பரஞ்சோதி உள்ளவாக்கான கந்தருளாய். மாணிக்கவாச பெருமான நம்ம என்ன செய்யறோம்? இந்த உலகங்கள்லாம் என்ன செய்யுது? வஞ்சனை செய்யுது, உலகத்தையே காட்டுது. அதை நம்ம அடைக்கிறோம். அந்த மாதிரி அடைக்கும் போது அந்த ஐம்புல கதை வந்து அடைக்கும் போது என்ன செய்யறது? உள்ளுக்குள்ள வந்து ஊறி நின்று எனுள் எழு பரஞ்சோதி, அந்த பரஞ்சோதி வந்து நமக்கு தோன்றும். ஆன்ம ஜோதி தோன்றும். அந்த ஆன்ம ஜோதி காரணமா பரஞ்சோதியாகிய சிவம் தோன்றும் என்பது இந்த இரண்டாவது பாடலின் திரண்ட கருத்து. பெருமான் வந்து அதற்கு ஜோதியாக காட்சி கொடுக்கின்றான் என்ற கருத்தை வந்து இந்த இரண்டாவது பாட்டை பார்க்கிறோம். அடுத்த மூணாவது பாட்டு. மண் மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு, மண் மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை, மண் மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பார்க்கு மண் மனத்துள்ளே மனோலயமாமே. எப்படி வந்து பிராணாயாமத்தை சொல்ல மாதிரி இந்த மூச்சுக்காட்டுக்கும் மனதிற்கும் உள்ள இந்த தொடர்பை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார். அதான் இந்த பாடல திறந்த கருத்து. மண்மனம் எங்குண்டு, மனசு என்ன செய்யும்? அது வந்து நினைப்பதை வந்து செய்யும், எண்ணங்களை உருவாக்கும். எனவே நினைத்தலை செய்கின்ற அந்த மனம் வந்து எங்கே இருக்கின்றதோ அங்கே வந்து வாயுவும் உண்டு, அந்த பிராணவாயும் அங்குண்டு. மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை. உனக்கு வந்து இந்த மனசு அந்த நினைப்பு அற்று போச்சு, எண்ணம் அற்று போச்சுன்னா அங்க வந்து ஒரு அந்த வாயு பிராணவாயு செயல்படுவது கூட உனக்கு வந்து தெரியாது. அது என்ன செய்யும்? கேவல கும்பகம் வந்து உங்களுக்கு சித்தித்து விடும். எனவே அந்த இடத்துல உங்களுக்கு வாயு அடங்கி நிற்கும். எனவே வாயு அங்கு கிடையாது, பிராணவாயு கிடையாது. மண்மனத்துள்ளே மகிழ்ந்து இருப்பார்க்கு, அந்த மாதிரி மனத்துள்ள வந்து நீங்க வந்து மகிழ்ந்து சமாதி கூடியவர்களுக்கு மண்மனத்துள்ளே மனோலயமாமே. இந்த மனத்துக்குள்ளே என்ன செய்யும்? அது மனம் வந்து லயமாகும். ரெண்டு வார்த்தை வந்து மன லயம், ரெண்டாவது மனோநாசம். மனோநாசம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேல அந்த உயிர் வந்து 21 நாள் தான் தங்கும். அதுக்கப்புறம் அது இறைவன்கிட்ட டைரக்டா வந்து போயிடும். இப்ப என்ன செய்யணும்? வந்து மனம் வந்து லயமானா நம்ம சமாதியில இருந்து வெளில வரலாம், திரும்ப வந்து நம்ம வந்து சமாதி கூடலாம், நம்ம ஊழி காலம் வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கலாம். அந்த மாதிரிதான் நம்முடைய திருமணம் வந்து 3000 ஆண்டு வந்து இருந்தார். அப்ப மனோலயமாமே அப்படிங்கிறப்ப இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்க? ஏன்னா இங்க வந்து ஆக்ஞா சக்கரம் தான் அங்க சமாதிக்கு வந்து அடிப்படையா இருக்குங்க. தியானம் பண்றோம், தியானம் பண்ணி இங்கே தான் அங்க சமாதிக்கு வந்து போவோம். இங்க யாரு இருக்கா அப்படின்னா அங்க சதாசிவமும் அங்க மனோன்மணி தாயாரும் இருக்காங்க. மனோன்மணி தான் நமக்கு அருள் சக்தி. அந்த மனசு என்ன செய்யும்? அது மனோன்மணியிடம் ஒடுங்கி அந்த மனசு வந்து சதாசிவத்திடம் லயமாகும்.
என்கின்ற அந்த கருத்தையும் வந்து இந்த 3வது பாட்டுக்கு வந்து சொல்றாங்க. எனவே மனம் வந்து நினைத்தலை செய்யக்கூடிய ஒரு கருவி. அது மண்மனம் என்பதை அதை நினைக்கக்கூடிய மனம் என்பதை குறிக்கும். மண்மனம் இல்லை என்றால் அங்கு நினைப்பு அற்று விட்டது. அப்ப மனம் ஒடுங்குனா மனோலயமாகிய அந்த சதாசிவம் தோன்றும் என்பது இந்த பாட்டுல ஒரு திரண்ட கருத்தாக. மனசு என்ன செய்யும்? மனசு வந்து பெரும்பாலும் வந்து புறப்பொருள்களை வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கும். சில சமயம் என்ன செய்யும்? உள்நோக்கி சிவத்தை நோக்கி நினைச்சிருப்போம். எனவே அது புறத்துக்கும் போகும், அகத்துக்கும் போகும். புறப்பொருளிடத்தும் அகப்பொருளாகிய அந்த ஆன்மாவிடத்தும் நிற்கின்ற மனம் வந்து எப்பொழுது உண்டோ அப்பொழுது பிராணவாயுவும் மூச்சு காற்றும் இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த மனம் இல்லாத போது மனம் மட்டும் அப்படியே நம்ம லயிச்சு போனோம்னா நமக்கு மூச்சு ஓடுறதே வந்து தெரியாது. அந்த மாதிரி மனம் லயிக்கும் போது அந்த பிராணவாயுவின் இயக்கமும் வந்து கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யும்? நம்ம வந்து திருப்புலின்னு சொல்றோம். ஒண்ணு வந்து தியானிக்கப்படும் பொருளாகிய சிவம், தியானிப்பவனாகிய அந்த ஆன்மா, நடுவில் நடக்கக்கூடிய அந்த தியானம் என்ற அந்த நிலை என்ன செய்யும்? நேய பொருளாகிய அந்த சிவத்திடம், தியானிக்கப்படும் பொருளாகிய அந்த சிவத்திடம் மனசு வந்து லயித்து விட்டால் என்ன செய்யும்? அதிலேயே மனம் ஒடுங்கி அந்த சிவத்திடம் ஒடுங்கி நிற்கும் என்ற கருத்து வந்து இந்த பாட்டுல. இன்னும் சுருக்கமா சொன்னா, எப்போ வந்து உங்க சமாதி தியானத்திலிருந்து ஆழ்ந்த தியானம் சமாதிக்கு போறப்ப இந்த மூச்சு வந்து தானாவே அது அடங்கி நிற்கும். இது உள்ளுக்கும் வெளிக்கும் ஓடாது, இதுக்கும் ஓடல, இதுக்கும் இருக்குன்னு அது ஓடிக்கிட்டு. அதான் நம்ம வந்து மூச்சு பயிற்சி வந்து நம்ம சிவானந்த மகளுக்கு வந்து அதை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த 4வது பாட்டு. விந்தலர் கோபமும் விந்த தடவியும் கண்டுணர்வாக கருதியிருப்பர்கள் சென்று வெளியில் தெலுங்கறியத்திடை கொண்டு குதிரை குசை செலுத்தானே. சமாதி கூடக்கூடிய அந்த உபாயம் டெக்னிக் என்ன அப்படிங்கிறத இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். விந்தலர் கோபமும் விந்தத்து அடவியும். கூபம் என்பது குளம் அல்லது அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் நிலையை வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமாதி கூறுபவர்கள்னா கூபம்ங்கிறது கிணறு. அது மாதிரி அந்த கூபம், இந்த மலை உச்சியில் வந்து ஒரு கிணறு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த பிரம்மரந்திரம் வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து ஒரு புலியா இருக்கும். அதை வந்து ஒரு கிணறாக அதை வந்து இவர் உருவகப்படுத்துகின்றார். அது விந்தியத்து அடவியும். இந்த விந்திய மலைன்னு இருக்கு, மந்தார மலைன்னு இருக்கு. அந்த கிணத்தை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னா அங்க ஒரு அடவி காடு இருக்கு. அடவிங்கிறது காட்டை வந்து குறிக்கும். இந்த மயிர்கள்லாம் வந்து அந்த காடு போல கருமையாக இருக்கின்றது. இந்த உச்சங்குழி அது வந்து கிணறு போல இருக்கின்றது. எனவே இந்த மலை உச்சியில், இந்த தலை உச்சியில் அந்த கிணற்றையும் அந்த கூபத்தையும் விந்திய அடவியையும் கண்டு அப்ப என்ன செய்யணும்? அதை அவர்கள் கண்டு உணர்வாக கருதி இருப்பார்கள். அதை அவங்க எப்படி கருதுவாங்க அப்படின்னா, இதை வந்து ஞான சுரூபமாக, சிவசக்தி ஐக்கியமாக அதனை கருதி இருப்பார்கள். பெருமாளுடைய திருவடி 2 இருக்கும். வலது பக்க திருவடி வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய சிவனது திருவடி, இடது பக்கத்தில் வந்து கிரியையை கொடுக்கக்கூடிய அம்பாளின் திருவடி. எனவே அதை ஞான சுரூபமாக அதனை கருதி அவர்கள் இருப்பார்கள். அதை அந்த மாதிரி தியானிப்பார்கள். அந்த மாதிரி செல்லும் போது அப்ப என்ன செய்யும்? அந்த மனம் ஆகிய அந்த குதிரையை சென்று வெளியில் தெலுங்கிரி அத்திடை கொண்டு குதிரை பூசை செலுத்தானே அல்லது குசை செலுத்தானே என்று அமர்றாங்க. எனவே குதிரை என்பது எது? இந்த மனமாகிய குதிரை தான். ஒரு நிமிஷம் இருக்கும், அடுத்த நிமிஷம் எங்க இருக்கும்? அமெரிக்காவுக்கு போயிடும். இப்படி மனமாகிய குதிரையை நீ என்ன செய்யணும்? அதை சென்று வெளியினில், அதாவது குதிரை போட்டிலாம் நடக்கும், நிறைய வாழ்பயிற்சி எல்லாம் நடக்கும். அதுக்குன்னு ஒரு வெளி வச்சிருப்பாங்க. அதை வந்து சென்று வெளி என்று சொல்வார்கள். அந்த சென்று வெளியில கொண்டு போய் இந்த மனமாகிய குதிரையை என்ன செய்யணும்? அங்க வந்து அந்த குதிரையை கட்டக்கூடிய அந்த மலை போன்ற தூண்கள் வந்து இருக்கும். அந்த மாதிரி அந்த
கடிவாளத்தை இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டதான அடங்கும் அது. அந்த என்ன செய்யணும், கடிவாளத்தை இழுத்து அடக்கினார்கள் என்பது இந்த பாடலின் பத உரை. எனவே சமாதி முயற்சி செய்பவர்கள் இந்த மலை உச்சியாகிய அந்த தலை உச்சியில் அங்கு விளங்கக்கூடிய அந்த கிணற்றையும் அதை சுற்றி உள்ள அந்த இந்திய அடவி என்கிற அந்த காட்டையும் அதை ஞான சுரூபமாக கருதி தியானிக்க வேண்டும். அப்பொழுது மனமாகிய குதிரையை என்ன செய்யணும், அந்த செழுமையான இந்த மலையில் உள்ள அந்த செண்டு வெளியில் கொண்டு போய் கடிவாளத்தை இழுத்து அதை கட்டி அடக்க வேண்டும். இந்த மனமாகிய அந்த குதிரையை பிரம்மரந்திரமாகிய அந்த கிணற்றையும் அதனை சுற்றியுள்ள அந்த உச்சந்தலையாகிய அந்த இந்திய அடவையும் சுற்றி பார்த்து இதுக்கு மேல என்ன இருக்கு, அதற்கு அப்பா இருப்பது இந்த வாத சார்ந்த பிறவழி. சுற்றிக்கு மேல 12 அங்குலம், யோம்னா 2, தசம்னா 10, 10 × 12, இந்த 12 அங்குலம் வாத சார்ந்த பிறவெளி. அதுதான் செந்துவெளி. அங்க என்ன செய்யணும், அங்க கொண்டு போய் விட்டோம்னா அங்க பெருமான் வந்து மலையாக அண்ணாமலையாக அருணாச்சலமாக இருக்கின்றான். அவங்ககிட்ட போய் இந்த கடிவாளத்தை குதிரையோட கடிவாளத்தை அவங்ககிட்ட கொடுத்துடணும். என்னால இந்த குதிரையை அடக்க முடியாதுப்பா, பெருமானே இந்த குதிரையை நீ தான் அடக்கணும், என் மனமாகிய குதிரையை நீ அடக்கணும். அந்த கடிவாளமாகி அந்த பிராணனை இழுத்து அங்க பெருமானும் கொடுத்து விட்டு நம்ம வந்து என்ன செய்யணும், சரணாகதி அடைய வேண்டும். அந்த மாதிரி சமாதி செய்பவர்கள் தான் சிவயோகி என்று அந்த கருத்தை இந்த சுருக்கமா சொல்ல, மனம்ங்கிற குதிரை, அதுக்கு பிராணனாகிய அந்த கடிவாளத்தை போட்டு இழுத்து அது பெருமான் திருவடியில கொண்டு போய் கட்டிவிட வேண்டும் என்பது குதிரை என்பது கடிவாளத்தை வந்து குறிக்கும். குதிரைக்கு வந்து கடிவாளம் போட்டு மனமாகிய குதிரைக்கு பிராணாகிய கடிவாளத்தை போட்டு அதை சிவபெருமான் திருவடியில் கட்ட வேண்டும் என்பது. அப்ப சமாதி நிலையை வந்து இவன் அடைஞ்சிட்டான். இவன் அடைஞ்ச என்ன பண்ணுப்பான், அவன் வந்து கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கான். இவன் என்ன தூங்கிக்கிட்டே இருக்கான்னு ஊர்ல உலகத்தவங்க நினைப்பாங்க. ஆனா இவன் என்ன செய்யறான், தன்னுடைய மனத்தை வந்து அந்த பெருமானுடைய திருவடியில் அந்த ஞேய பொருளாக சிவத்திடம் அவன் ஒடுக்கி வைத்திருப்பான் என்று சொல்வாங்க. சரி, குதிரையை ஏற்றம் பண்ணுங்கள, இப்ப சிவபெருமான் வந்து என்ன செய்யறாரு, அவன் பரிபாகனாக அந்த மதுரையிலிருந்து வந்தார். அந்த மாதிரி வந்தப்ப என்ன செஞ்சாரு, அந்த பாண்டிய மன்னனுக்கு வந்து அந்த குதிரையை கொண்டு என்னென்ன வித்தையெல்லாம் காமிக்க முடியுமோ அத்தனை வித்தைகளும் வந்து காமிச்சார். அதை பார்த்து பாண்டிய மன்னன் வந்து அசந்து போயிட்டான். இவனே அந்த குதிரை பானையை தூக்கி நம்ம அர்த்தாட்சியம் கொடுத்தோம் கூட ஒரு எண்ணம் கூட மனசுக்கு வந்து தோணுச்சு. இவனுக்கு வந்து பெருமாட்ட வந்து கேட்கறான், பெருமாட்ட வந்து இந்தாங்க உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் இந்தாங்கன்னு அந்த பொற்காசுகளை கொடுக்குறான். எனக்கு வந்து பொற்காசு வந்து எனக்கு ஏற்கனவே வரவாயிடுச்சு, எனக்கு வந்துருச்சு, நீ பெற்றுக்கிட்டதுக்காக வந்து ஒப்புகை சீட்டு மட்டும் நீ கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஒரு பெரிய பரிசையும் கொடுக்குறான். அவர் பெருமாள் இந்த சாட்டையில வாங்கி வைக்கிறாரு. அதை பார்த்து அவனுக்கு கோவம் வருது. இப்ப பக்கத்துல உள்ளவங்களும் சொல்றாங்க அது அவங்க அரபு நாட்டு மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குதிரை ஏற்றம் வல்லவன் வந்து என்ன செய்தான், அந்த குதிரையை காமிக்கன்னா அந்த செந்து வெளிக்குள் வந்து சொல்லணும். குதிரை எங்க விளையாடுகின்றதோ அதை காக்கக்கூடிய இடம் அது அந்த காலத்துல வையாலி வீதி என்றும் சொல்வார்கள். அந்த மாதிரி பண்ணா அவன் குதிரையை வந்து என்ன செய்யும், அப்படியே மலை மாதிரி எதாவது பற்றி தாவி தாவி குதிக்கும், கிணறெல்லாம் தாண்டி குதிக்கும், காட்டுக்குள்ளலாம் கொண்டு போய் ஓட்டிட்டு வருவான். அந்த மாதிரி இருப்பாங்க. அப்பேற்பட்ட செந்து வெளியில் கொண்டு போய் அந்த குதிரையை வந்து நீங்கள் கட்டி விட்டோம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி. மனமாகிய குதிரையை வந்து மூச்சாக்கிய அந்த கடிவாளத்தில் கட்டி பெருமான் திருவடையில் நம்ம வந்து சரணடைய வேண்டும் என்ற கருத்து வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த பாட்டு வந்து மூல நாடே முக்கட்டள குச்சியுள் நாடு வாசல் நடுவில் இருப்பர்கள் மேலை வாசல் வெளியுற கண்ட பின் காரன் வார்த்தை கனாவிலும் இல்லையே. மூலநாடி, மூலநாடி என்பது அது துளுமுனை நாடியை வந்து குறிக்கும். அது மூலாதாரத்திலிருந்து புறப்பட்டு இங்க சகத்தாரம் வரைக்கும் போகுது. அது வந்து அந்த மூல நாடியிலிருந்து அது முக்கட்டள உச்சியுள். மூலநாடி என்பது சுழுமுனை நாடி. அப்ப 2 நாடி இருக்கு. அது இடநாடி, பிங்கள நாடி.
இடநாடி வந்து இடப்பக்கம் உள்ள சந்திர நாடி. அது இடதுகால் பெருவெளில இருந்து ஆரம்பிச்சு இங்க வந்து கிராஸ் பண்ணி அடுத்த பக்கம் போவோம். வடநாடிங்கிறது வலது பக்க பெருவெளியில ஆரம்பிச்சு இங்க வந்து முன்னோடி பின்னி பின்னி பிணைஞ்சு இங்க கிராஸ் பண்ணிட்டு அடுத்த பக்கம் போவோம். எனவே அந்த மூல நாடியிலிருந்து முக்கட்டு 3 கட்டு நடுவுல வந்து 3 கட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு வகுப்புல வந்து நான் சொல்லியிருக்கேன். அது வந்து ஒண்ணு வந்து பிரம்ம கிரந்தி, 2வது வந்து விஷ்ணு கிரந்தி, 3வது வந்து ருத்ர கிரந்தி என்று அந்த 3 கட்டுகள் இருக்கின்றது. 3 முடிச்சுகள் இருக்கின்றது. அந்த 3 முடிச்சுகளையும் நீங்கள் வந்து பேதிக்க வேண்டும். கட்ட அல குச்சியில் அழகு, இந்த உச்சியில போட குச்சி இருக்கு, அது வந்து அழகுன்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டுக்கு வந்து உச்சியில ஒரு குச்சி போடுவாங்க. அந்த அழகு உச்சியில் கூரை உச்சியில் என்ன ஆகுது, 4 வாசல் நடுவில் இருப்பார்கள். 4 வாசலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சமாதியை அடைந்த யோகிகளே இருப்பார்கள். மேலை வாசல் வெளியுற கண்டபின், நீங்க நினைக்கிற இந்த பிரம்மரந்திரம் இதான் மேலை வாசல், இந்த மூலாதாரம் வந்து கீழ் வாசல். இந்த மேலை வாசல் அதை வெளியுற கண்டபின் என்ன செய்யும், இந்த ஆன்மாதை இதையும் தாண்டி மனத்தையும் தாண்டி இதை தாண்டி எங்க செஞ்சு 12 தாண்டி போயிடுச்சு. நீங்க துவாதசாந்த பெருவெளிக்கே போயிட்டீங்க. அங்கதான் பெருவெளி இருக்கு, துவாதசாந்த பெருவெளி இருக்கு. மேலை வாசல் வழியாக இங்க மேல போயிட்டு அந்த துவாதசாந்த வெளி உற கண்டபின் காலன் வார்த்தை கனாவிலும் இல்லையே. எப்ப நீ துவாதசாந்த பெருவெளியை வந்து நீ தரிசனம் பண்ணிட்டியோ அப்போ உனக்கு என்ன செய்யுது, உனக்கு காலன் என்ற சொல் வந்து கனவுல கூட வராது. காலன் வந்து உங்களுக்கு கனவுல கூட வரமாட்டான். மூல நாடி முக்கட்டு அழகு உச்சி, இந்த முதல் வரியை வந்து நீங்க வந்து பேசுவோம். மூல நாடி முக்கட்டு அழகு உச்சி. மூல நாடி சுருமனை நாடி. முக்கட்டு, முக்கட்டு என்பது அந்த முடிச்சை குறிக்கும், கிரந்தியை குறிக்கும். அது பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி. அழகு, இந்த மாதிரி வீடு, அந்த வீடு கொடுப்ப உத்தரம் மாதிரி ஒண்ணு போடுவாங்க. அது வந்து அழகுன்னு சொல்லுவாங்க. அது மேற்கோரிக்கை விடப்படக்கூடிய அந்த மரம், இந்த நடு மரத்தை வச்சு பக்கமா வந்து சாத்தெல்லாம் போடுவாங்க. எனவே அந்த இடம் அது வந்து நமக்கு இந்த ஆக்கியா சக்கரத்தை வந்து குறிக்கக்கூடியது. 4 வாசல், இங்க வந்து நமக்கு வந்து 4 வாசல் இருக்கு. என்ன இருக்கு, இது கண்ணு, காது, மூக்கு, வாய். இது 2 இருந்தாலும் ஒண்ணுதான் பாக்குது. அத 4 வாசல்ங்கிறது கண், காது, வாய், மூக்கு ஆகிய அங்க 4 வாசல். அதன் நடு எது இருக்கு அப்படின்னா, நான் நிறைய தடவை சொல்றேன், இந்த ஆன்மா வந்து ஜாக்கிர நிலை, நடுநிலை எங்க இருக்குன்னா இங்க ஆங்கியா சக்கரத்துல இருக்கு. அது இரு புருவ நடுவுல இருக்கு, இரு கண்களுக்கு மத்தியில் இருக்கு, உச்சிக்கு கீழ் உள்நாக்கிற்கு மேல் அப்படின்னு சொல்றோம். எனவே அது என்ன செய்யுது, அதுதான் நமக்கு இந்த ஆங்கியா சக்கரத்தை வந்து குறிக்கும். இந்த நடுவில் உள்ள அந்த புருவம், மேலை வாசல் வந்து எல்லாவற்றிற்கும் மேலே உள்ள அந்த உச்சி வாயிலாகிய பிரம்மரந்திரம் என்கின்ற இந்த சகசிராரத்தை வந்து குறிக்கும். அதை தாண்டி உள்ள வந்து துவாதசாந்த பெருவெளி, இந்த உச்சிக்கு மேல் 12 அங்குலம் தொலைவில் உள்ள அந்த துவாதசாந்த பெருவெளி. அதை போயிட்டா உனக்கு காலன் என்ற வார்த்தை, யமன் என்ற வார்த்தை கனாவிலும் இல்லை. உங்களுக்கு மரணம் கிடையாது. ஏன்னா ஆன்மாவுக்கு வந்து மரணம் கிடையாதுங்கிறது அப்பதான் உங்களுக்கு அனுபவமா தெரியும். உடலுக்கு வந்து மரணம் உண்டு, உடல் வந்து இது சமாதிக்கும் போகலாம், மரணத்துக்கும் போகலாம். ஆனா அந்த ஆன்மா வந்து அழியாததுங்கிற அனுபவம் அப்பதான் கிடைக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்ற அந்த வார்த்தை மூலமா தான் கிடைக்கும், கருத்தாதான் கிடைக்கும், அனுபவமா கிடைக்காது. இந்த பாட்டு வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 5வது பாட்டு. மண்டலம் 5 வரைகளும் 6 கொண்டிட நிற்கும் குடிகளும் ஆரன்பர் கண்டிட நிற்கும் கருத்து நடுவாக உண்டு நிலாவிடும் ஓடும் பதத்தை. திரண்ட கருத்து என்ன, உனக்கு வந்து ஓடும் பதத்தையே, பதம் என்பது பாதத்தை குறிக்கும். அது சிவபெருமானின் திருவடியை குறிக்கும். இது சமாதியில் இருந்தால் உனக்கு திருவடி ஞானம் கிடைக்கும் என்பதுதான் இது திரண்ட கருத்து. மண்டலங்கள் 5. என்ன 5 மண்டலங்கள் அப்படின்னா, நம்ம இந்த 5 பூதங்கள் இருக்கு இல்லையா, அந்த 5 பூதங்களையும் 5 மண்டலங்களாக உருவப்படுத்துகின்றார். நம்ம ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன், அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், இந்த 3 மண்டலங்கள் வந்து அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்க வந்து 5 மண்டலம் என்பது அந்த 5 பூதங்களை வந்து குறிக்கும். ஒண்ணு வந்து பிருத்திவி மண்டலம் என்கின்ற அந்த நிலம் அல்லது பூமி. 2வது அப்பு மண்டலம்
என்கின்ற அந்த நீர். மூன்றாவது வந்து தேயு மண்டலம் என்கின்ற அந்த நெருப்பு. நான்காவது வாயு மண்டலம் என்கின்ற அந்த காற்று. 5 வந்து ஆகாய மண்டலம் என்கின்ற அந்த வெளி. இவை மண்டலம் 5. அது வரைகளும் ஐயா இன்னொரு முறை சொல்லுங்க ஐயா, இன்னொரு முறை சொல்லுங்க ஐயா. அந்த 5 பூதங்களையும் 5 மண்டலங்களாக சொல்லியிருக்கின்றார். ஒன்று பிருதிவி மண்டலம் என்கின்ற அந்த நிலம் அல்லது மண் தத்துவம், அது வந்து பிருதிவி மண்டலம். இரண்டாவது அப்பு மண்டலம். அப்பு என்பது தண்ணீரை அல்லது நீரை வந்து குறிக்கும். இதுவே நீராலாகிய அந்த மண்டலம். மூன்றாவது தேயு மண்டலம். தேயு என்பதை அந்த நெருப்பை வந்து குறிக்கும். இதுவே அந்த நெருப்பு மண்டலம் அல்லது அக்னி மண்டலம். நான்காவது வந்து வாயு மண்டலம். நான்காவது பூதம் வந்து வாயு அல்லது காற்று, அந்த காற்றால் ஆகிய மண்டலம். ஐந்தாவது வந்து ஆகாய மண்டலம் என்கின்ற அந்த வெளி. இவை அந்த மண்டலம் 5வது பிருத்திவி மண்டலம், அப்பு மண்டலம், தேயு மண்டலம், வாயு மண்டலம், ஆகாய மண்டலம். அது வரைகளும் ஈராறு. அது ஈராறு, ஈராறு 12 அப்படின்னு ஒரு பொருள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன, நமக்கு அந்த 6 ஆதாரம் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசித்தி, ஆகை. இது 6 ஆதாரம் பலப்பட சொல்லியிருக்காங்க. இன்னும் 6 ஆதாரம் வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்முடைய அன்னம் இருக்கு இல்லையா, இந்த மேல் அன்னம், அங்க லிங்கம் மடல் உள்நாக்கு தொங்கிட்டு இருக்கு, அதை வந்து அடிநாக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு இடம். ஏன்னா இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த ஆன்மா உயர்நிலைக்கு போகணும் அப்படின்னா எங்க ஆரம்பிப்போம் அப்படின்னா அந்த அடிநாக்கில் ஆரம்பிச்சு இப்ப ஆக்கியா சக்கரத்துக்கு வந்து இங்கேருந்து ஒவ்வொரு அங்குலமா போயிட்டு 12 சொல்லுவாங்க. இதுக்கு மேல 12 வந்து சொல்லுவாங்க. இது ஒண்ணு வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து கலைங்கிற தலைப்புல வந்து நம்ம படிக்க போறோம். பஞ்ச கலைகள், துவாதச கலைகள், சோடச கலைகள் நம்ம படிக்க போறோம். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு புரியும், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு புரியாது. அந்த புரியினாலும் எங்க காதால கேட்டுங்க. எனவே இந்த ஆகியக்கு இங்க கீழே என்ன இருக்குது, அங்க நமக்கு வந்து அங்க அன்னம் அல்லது அடிநாக்கு வந்து இருக்கு, அது ஒரு சென்டர். அதுக்கப்புறம் பிரம்மரந்திரம். இந்த பிரம்மரந்திரம் இந்த முச்சுப்புள்ளி அது நமக்கு. இதுக்கு மேல வந்து துவாதசாந்தம், அதுக்கு மேலிடம் வந்து ஒரு இருக்கின்றது. அதுக்கு மேல சிவவெளி, பரசிவவெளி, பரஸ்பர சிவவெளி என்று அதை வந்து 12ஆக பிரித்து இருக்கின்றார்கள். இது வரைக்கும் நமக்கு என்ன செய்யும், உடல் உணர்வு இருக்கும். இது தாண்டிட்டா நமக்கு வந்து உடல் உணர்வு வந்து அர்த்த இடமாக இருக்கின்றார்கள். இந்த வரைகளும் ஈராறு கொண்டிட நிற்கும் குடிகளும் 6 என்பர். இது 6 என்பதற்கு 2 வகையா கொடுக்குறாங்க. ஒண்ணு வந்து 6, 2 வந்து எண்மர் 8. 6, 8 2 பிடிச்சாங்க. 6, 8 48 அப்படி பிடிச்சாங்க. முதல்ல 6 என்பர். எனவே 5 மண்டலம் இருக்கு, 5 வரைகளாகிய ஈராறு, அது 16 கலைகள். அதுதான் பிரணவ கலை என்று சொல்வார்கள். அது வந்து துவாதச கலைன்னு சொல்லுவாங்க. அந்த கலை வந்து என்ன செய்யுது, ஈராறு 12 வந்து இருக்கின்றது. அங்கு வாழ்கின்ற குடிகள் 6. அங்க வந்து யாரு குடியிருக்காங்க அப்படின்னா 6. அந்த 6 பேர் என்ன, 6 பேருங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த 6 ஆதாரங்களை பண்ணுவோம். மூலாதாரத்துல வந்து கணபதி, சுவாதிஷ்டானத்துல வந்து பிரம்மா, மணிப்புரத்துல வந்து விஷ்ணு, அதே மாதிரி இதய மனாகத்துல வந்து ருத்ரன், இங்க விசித்தில வந்து மகேஸ்வரன், இங்க வந்து சதாசிவன். எனவே அந்த 6 பேர் வந்து கணபதி, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரர், சதாசிவன். அப்புறம் என்ன செய்ய, அங்க வந்து 8 சக்திகள் வந்து இருக்கின்றது. நம்ம ஏற்கனவே வந்து 5 மண்டலம் பார்த்தோம் இல்லையா, அங்க பிருத்திவி மண்டலம். பிருத்திவி மண்டலம் வந்து ஜடராக்கினி சக்தி. சாப்பிடலாம் செரிக்கணும் இல்லையா, செரிக்கிறதுக்கு வந்து ஒரு பயர் தேவைப்படுது, அக்னி தேவைப்படுது. அது வந்து ஜடராக்கினி சக்தின்னு சொல்றாங்க. இந்த அப்பு மண்டலத்துல வந்து ராகினின்னு ஒரு சக்தி இருக்கின்றது. அப்புறம் தேயு மண்டலம், இந்த நெருப்பு மண்டலத்துல வந்து லாகினி என்கின்ற சக்தி இருக்கின்றது. அதுக்கு மேல வாயு மண்டலம் இருக்கு. அந்த வாயு மண்டலத்துல வந்து காசினி என்ற சக்தி வந்து இருக்கின்றது. ஆகாய மண்டலத்துல வந்து சாகினி என்ற சக்திகள். இது வந்து 5 மண்டலத்துல வந்து 5 சக்திகள் வந்து இருக்கின்றன. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இந்த புருவ நண்டைகளை வந்து காகினி என்கின்ற சக்தி. இந்த பிரம்மரந்திரத்துல வந்து அங்க சதாசிவம் என்ற சக்தி. இந்த இடத்துல வந்து ஸ்டேஷன், ஸ்தானம் வந்து மாறுது. இந்த சதாசிவம். இந்த அதற்கு மேல் வந்து பரசிவம். இதுவே
இங்க புருவ நடுவில் வந்து காகினி சக்தி, பிரம்மந்திரத்தில் சதாசிவம், இதுக்கு மேல வந்து பரசிவம். இந்த 8 பேர். எனவே இந்த 6 ஆதாரங்களுக்கு 6 தெய்வங்களை வந்து பார்த்துட்டோம். அந்த மாதிரி இந்த 5 மண்டலங்களுக்கு வந்து 5 சக்தியை பார்த்துட்டோம். அதுக்கு மேல புருவ நடுவில் காகினி சக்தி, பிரம்மந்திரத்தில் சதாசிவமும், அதற்கு மேல் பரசிவம். ஆக அங்க 6, இங்க 8 அப்படிமே சொன்னார்கள். இது வந்து ஒரு கருத்து. இந்த மாதிரி பண்ணோம்னா அந்த தெய்வங்கள் தேவதைகள் எல்லாம் அந்த சிவத்தின் வழியாக நமக்கு அருளை கொடுக்கும் அல்லது சமாதி நிலையை கொடுக்கும் என்பது இந்த பாடலுடைய திரண்ட கருத்து. இது என்ன சொன்னா, ஒருத்தன் வந்து ஒரு பயணம் போறான், சுத்தி பார்க்கணும் போறான். அந்த மாதிரி சுத்தி வருகின்ற அங்க நாடுகள் வந்து 5 வரைகள்னா அந்த மலையை வந்து குறிக்கும். வரைமகள் தான் காண, மறைமகள் தான் அந்த இமயமலையின் மகளாகியது அம்மாவை வந்து குறிக்கும், உமாதேவியை வந்து குறிக்கும். வரை என்பது மலையை குறிக்கும். நாடு வந்து 5 நாடு இருக்கு, அங்க 12 மலைகள் இருக்கின்றன. அங்க இருக்கின்ற குடிகள் வந்து 6 8 48. அதையெல்லாம் ஒருத்தன் முழுசா பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணா, அதை நோக்கி போறான். போறப்ப என்ன பண்ணா, அங்க ஒரு பெரிய வெள்ளம் வந்து விடுகின்றது. அந்த வெள்ளத்தில் வந்து அவன் வந்து அழுந்து விடுகின்றான். ஏன்னா அது வந்து ஆனந்த வெள்ளம், அமுத வெள்ளம். அதனையே வந்து என்ன செய்கின்றான், அதை குடித்தும் அதற்குள் மூழ்கியும் அவன் வந்து இன்புற்று இருக்கின்றான் என்ற கருத்தை வந்து நம்முடைய தர்மபுர முறையில வந்து அருணை வடிவேல் முதலியார் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மண்டலம் 5 வந்து பஞ்சபூதங்களை வந்து குறிக்கும். வரைகள் 12 என்பது அந்த 12 கலைகளை வந்து குறிக்கக்கூடியது. அந்த 48 என்பது எதை குறிக்கின்றதுன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து 51 அச்சரங்கள்னு பார்த்திருக்கோம். பின்னாடி வந்து பெருமாளுக்கு திருவாசி வைக்கிறப்ப அந்த 51 அச்சரமும் வந்து அந்த திருவாசியா வந்து இருக்கும்னு நம்ம பார்த்திருக்கோம் உண்மை விளக்கத்துல. அதுல அந்த 3 அச்சரத்தை எடுத்துட்டா பாக்கி வந்து 48 இருக்கும். அதுல என்னென்ன அச்சரத்தை எடுக்க போறோம், நம்ம ஏற்கனவே வந்து அந்த ஆதாரம் எல்லாம் பாக்குறப்ப நம்ம என்ன செய்வோம், இங்க வந்து 16 அச்சரம் இருக்கு, இங்க 12 அச்சரம் இருக்கு, இங்க 10 அச்சரம் இருக்கு, இங்க 6 அச்சரம் இருக்கு, இங்க 4 அச்சரம் இருக்கு, இங்க 2 அச்சரம் இருக்கு அப்ப நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. அதுல வந்து அந்த வடமொழியில வந்து லம் சம்னு தான் முடியும். கடைசியில முடியறது வந்து ஆறு ஆரம்பிச்சு முடியிறப்ப லம் சம்னு முடியும். அந்த லகாரம் அல்லது சகாரம் அது ரெண்டையும் நீக்கிட்டு இந்த அடிப்படையாக இந்த அகாரம் இந்த 3ஐயும் நீக்கிட்டா பாக்கி 48. ஏன்னா இந்த அகாரம் என்பது அடிநிலை, அதையும் கணக்குல சேர்க்க கூடாது. அந்த சகாரம் லகாரம் அது வந்து முடிநிலை, அந்த 3ஐயும் நீங்க நீக்கிட்டா பாக்கி 48 இருக்கும். அந்த 48 அச்சரங்கள். ஏன்னா இந்த 48 அச்சரங்கள் அது 51 அச்சரங்கள் தான் இந்த 6 ஆதாரத்திலையும் வந்து நிறுவப்பட்டிருக்கின்றது. இந்த ஆதாரத்தை பத்தி பாக்குறோம். அதை தான் அங்க குடியிருக்கக்கூடிய குடிகளாக வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப நீ என்ன பண்ணோம், ஆரம்பத்துல வந்து மூலாதாரத்துல ஆரம்பிச்சு அங்க 4 இதழ் 4 எழுத்துக்கள். அப்புறம் இங்க சுவாதிஷ்டானம் வரும், அங்க 6 இதழ் தாமரை, அங்க 6 எழுத்துக்கள். இந்த மணிப்புரகம் வரும், அங்க 10 இதழ் தாமரை, அங்க 10 எழுத்துக்கள். இங்க அநாகதம் வரும், அங்க 12 இதழ் 12 எழுத்துக்கள். இங்க வரும் விசித்திக்கு, அங்க வந்து 16 இதழ் தாமரை 16 அச்சரங்கள். அப்புறம் இங்க வரும், இங்க வந்து 2 இதழ் தாமரை, சதாசிவனுக்கும் மனோன்மணிக்கும். அங்கதான் லம் டம்னு சொல்றோம் சார். அதை தாண்டி நமக்கு வந்து இங்க ஒரு எழுத்துக்கு. ஆக மொத்தம் 51 அச்சரங்கள். இந்த அச்சரங்களை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தாலே என்ன செய்யும், உங்க வந்து அகாரம் வந்து உங்களுக்கு சகாரத்துக்கும் கூட்டி போயிடும். இந்த ஆரம்பம் வந்து முடிவுக்கு கூட்டி போடும். மூலாதாரம் வந்து உங்களுக்கு இந்த முக்தி இன்பத்துக்கு கூட்டி போய்விடும் என்று சொல்கின்றார்கள். எனவே இங்க பதமாகிய ஓடும் பதத்தையே, பதம் என்பது ஓடக்கூடிய அந்த வெள்ள நீரை, ஆனந்த வெள்ள நீரை வந்து இருக்கும். அந்த ஆனந்த வெள்ளத்துக்கு போயிட்டான்னு வச்சுங்களேன், வெள்ளத்தில் நாவத்தை யாங்கும் என்று மாணிக்க வந்து பாடுகிறாங்க. அவனுமே அந்த ஆனந்த வெள்ளத்துல தான் அழிந்து இருக்கின்றார். அது போல சமாதி நிலைக்கு போயிட்டாங்கன்னா அதுக்குள்ளேயே மூழ்கி கிடக்கும். உலகத்தில் உள்ள வெள்ளம் மாதிரி அது மூழ்கி கிடையாது. இந்த ஆனந்த வெள்ளத்தில் அவன் மூழ்கி கொண்டு அதையே பருகி கொண்டிருப்பான் என்பது இந்த 5வது பாடலின் திரண்ட கருத்து. அடுத்து 6வது பாட்டு. பூட்டொத்துமையில் பொறிப்பட்ட வாயுவை தேற்றத்த அந்நிலம் சேரும்படி வைத்து நாட்டத்தை மீட்டு நயன திருப்பார்க்கு தோட்டத்து மாம்பழம் தூங்கலுமாமி. பூட்டொத்துமையில்
இந்த உடல்ல வந்து பூட்டு பூட்டுன்னா அந்த காலத்துல நீங்க வந்து கிணறு பார்த்துருக்கீங்க. அந்த கிணறுல வந்து 2 தூண் நட்டு நடுவில் ஒரு களி போட்டு அங்க என்ன பண்ண ஒரு சகட சக்கரத்தை வந்து போட்டிருப்பாங்க. அது அந்த சகடைன்னு சொல்லுவாங்க, சக்கரம் மாதிரி இருக்கும். அதுதான் அந்த பூட்டு பொறி. அந்த பூட்டொத்து மெய்யில் வந்து பூட்டொத்து பொறிப்பட்ட வாயுவை இந்த உடம்பில் பூட்டை பொறியை போல அந்த கிணற்று சகடையை போல பொறிப்பட்ட வாயுவை, இந்த வாயு என்ன பண்ணுது, நம்ம தண்ணி இறக்கிற என்ன பண்ணுவோம், கைத்தை கட்டி அதுல இருந்து ஒரு வாளி எல்லாம் சொடத்தை போட்டு அந்த கிணத்துல தண்ணி விட்டு என்ன பண்ணுவோம், மேல போடுவோம், தண்ணியை போடுவோம், திரும்ப கீழே விடுவோம். இது எதுக்கு உதாரணமா சொல்றாரு, நம்முடைய மூச்சு வந்து அது மேலையும் கீழையும் இறங்கி போயிட்டு இருக்கு. கிணற்று கடையில வந்து அந்த கயிறு மேலையும் கீழையும் போற மாதிரி அந்த கட்டிய கயிறு மேலும் கீழே இறங்கி வர்றது போல இந்த மூச்சு வந்து உள் சுவாசமாகவும் வெளி சுவாசமாகவும் மாறி மாறி அது பிராணவாயுவை இயக்கி கொண்டிருக்கிறது. அதான் பூட்டொத்து மெய்யில் பொறிப்பட்ட வாயுவை. அந்த கிணற்று கடையில் கட்டிய கயிறு மேலும் கீழுமாக மாறி மாறி போய் வருவது போல நமது மூச்சு வந்து உள்ளும் வெளியும் மேலும் கீழுமாக இயங்கிக் கொண்டே இருக்கும். அது என்ன செய்யும், தேற்றற்ற அந்நிலம் சேரும்படி வைத்து அந்த மூச்சனை என்ன பண்ணும், இங்க போய் கட்டி போடும். நம்முடைய உச்சுவாசை உச்சியில் கட்டி போட்டால் நாட்டத்தை மீட்டு அது நயனத்து இருப்பார்க்கு. அந்த பிராணவாயுவினை என்ன பண்ணணும், அந்த தேட்டமற்ற பிரம்மத்தில் சேர்த்து விட்டால் நாட்டத்தை மீட்டு நயனத்தை இருப்பார்க்கு. அப்போது நீ வந்து தேட வேண்டிய அவசியமே இருக்காது, சிவபெருமான தேட வேண்டிய அவசியமே இருக்காது. தேடி அலைதலை தேட்டத்தை விட்டு விட்டு அது என்ன விழித்தபடி இருப்பார்க்கு. நம்ம கண்ணு எப்படி இருக்கும், அப்புறம் தவறு இருக்க வந்து அப்படியே அரை கண்ணா இருக்கும். அதாவது தூங்கணும் சொல்ல முடியாது, மூடி இருக்கணும் சொல்ல முடியாது, முடிச்சிருக்கணும் சொல்ல முடியாது. கண் வந்து விழித்திருக்கும், ஆனா கண் பார்வை வந்து நமக்கு மேல் நோக்கி இருக்கும். நாட்டத்தை மீட்டு இங்க நயனத்து இருப்பார்க்கு. இந்த இடத்தையே அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, இங்க பார்ப்பாங்க அல்லது இங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் அது தோற்றத்து மாம்பழம் தூங்கலும் ஆமி. தூங்கல்னா தொங்குதல். புறநானூர்ல வந்து ஒரு பாட்டு இருக்கு, என்ன பாட்டுனா, அந்த அரசனோட யானை இருக்கு, அந்த யானை எப்படி இருக்கின்றது அப்படின்னா, அது தூங்கு கையான் ஓங்கு நடையான். தூங்குனா அப்படி தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தும்பிக்கை குறிக்கும். ஓங்கு நடையான், அந்த நடை வந்து ராஜ நடை மாதிரி இருக்கும். தூங்குதல் என்பது தொங்குதலை வந்து குறிக்கும். அதுல தோற்றத்தில் மாம்பழம் தொங்கும், அதனை நீங்கள் முகரலாம் என்பது இந்த பாடலுடைய சிறந்த கருத்து. தேட்டம், தேட்டம்னா தேடுதல், தேடுதல் கூட்டல் தேடு கூட்டலாம் தான் தேட்டம். என்பது ஒரு விகுதி, தேடு என்பது பகுதி. தேட்டு தம் வந்து தேட்டம்னு வந்துருச்சு. தேடுதல் வந்து அட்டி போய்விடும். நம்ம மூச்சு என்ன பண்ணுது, அது இடகலை பிங்களை இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கு. உச்சுவாசம் வெளிச்சுவாசமா போயிட்டு ஒவ்வொன்றுக்கும் 4 அங்குலம் வந்து நஷ்டமாயிட்டே இருக்கு. அப்பேற்பட்ட மூச்சு நீ என்ன பண்ணு, இங்க போய் நீ கட்டி போட்டுடு. இந்த இடத்துல நீ கட்டி போட்டுட்டுனா அங்கேயே வந்து வாயு நிலைத்து இருக்கும். அப்போது நீ எதையும் தேட வேண்டாம், எதையும் தேடி அலைய வேண்டாம். அப்போது நீ எப்பொழுதும் விழிப்பு நிலையிலே இருப்பார். இந்த பியூர் அவேர்னஸ் ஆனது சொல்லுவாங்க இல்லையா, யூ ஆர் வாய்ஸ்லெஸ் பியூர் அவேர்னஸ் ஆனது சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த முழு விழிப்புணர்வு வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மாம்பழம் ஆகிய அந்த முக்தி இன்பம் வந்து கிடைக்கும். இதான் 11ஆம் திருமுறையில வந்து திருவிடைமருது மும்மணி கோவில், அதுல வந்து நம்முடைய பட்டத்தார் வந்து சொல்லுவார், மனங்கிறது ஒரு என்ன செய்யுது, ஒரு வயல்ல நிறைய களை வந்து மண்டிட்டு இருக்கு, இந்த களையெல்லாம் நீக்கணும், நல்ல விதையை போடணும், நீரை பாய்ச்சணும், மாங்கோதை போட்டணும். அது போட்ட கடைசியா உனக்கு என்ன செய்யும், அந்த மருதவாணன் என்னும் தீங்கனி கிட்டும். மனசை பண்படுத்தி மூச்சை பண்படுத்தினா நமக்கு பெருமானே கிடைப்பான். அந்த மாம்பழமாகிய சிவமே கிடப்பான். அவனும் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியவன் இல்லையா, அப்பர் பெருமன் அப்படித்தானே சொல்லியிருக்கின்றார்கள். அது போல நமக்கு வந்து இந்த பழம் உதவி எடுத்ததன் பயன் வந்து நமக்கு மாம்பழமாக கிடைக்கும் என்பது இந்த பாடலுடைய சிறந்த கருத்து. 6வது பாட்டு பார்த்தோம். அடுத்து 7வது திருப்பாடல். ஒருவரையும் பரிசொன்றுண்டு வானோர் கருவறை பற்றி கடைந்த முதுண்டார் அறுவரை ஏறி அமுதுண்ண மாட்டார் திருவரையா மனம் தீர்ந்தற்றவாறே.
இது திரண்ட கருத்து என்ன, இந்த வானோர்கள் தேவர்களுக்கு கூட கிடைக்காது இந்த சமாதி, அப்பேற்பட்ட சமாதி வந்து உனக்கு கிடைக்கும்பா. அதான் அந்த பாடலுடைய திரண்ட கருத்து. அந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்க விட போதும். ஏன்னா பதப்பிரயோகம் வந்து ரொம்ப கடினமா இருக்கு. உரிவு அறியும் பரிசு ஒன்று உண்டு. இந்த உரிவினை, உருவு என்பது இங்க சிவபெருமானை வந்து குறிக்கும். அந்த சிவபெருமானை அறியும் தன்மை ஒன்று உண்டு. அதை வந்து நான் சொல்றேன், அதனை நான் சொல்கின்றேன். வானோர் கருவறை பற்றி கடைந்து அமுதுண்டார்கள். இந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அமுதம் வேணும் அமுதம் வேணும்னு பாட்டுடலை பெற்று அங்க மந்தார மலையை வந்து அதை மத்தாக வைத்து வாசுகி பாம்பை இந்த மத்து கயிறாக வச்சு அதை கடைந்து அமுதம் வந்து உண்டார்கள். அப்பேற்பட்ட அந்த அமுதம் தான் அவங்களுக்கு கிடைச்சது. அப்பேற்பட்ட அமுதத்தை சாப்பிட்டு அவங்களால உயிர் வாழ முடியல. அந்த ஆயுசு முடிஞ்சோட அவங்க கதையை வந்து போயிடுது. அவர்கள் அறுவரை ஏறி அமுதுண்ண மாட்டார். அறுவரை, வரை என்று மலையை குறிக்கும். இந்த அரிய மலை, அந்த அரிய மலையாகிய அந்த சிவத்தை ஏறி அது அமுதுண்ண மாட்டார்கள். அது அமுதத்தை வந்து உண்ண மாட்டார்கள். சிவன் வந்து எங்க இருக்காரு, இங்க மேருமலையாகி அந்த துளுமுனையில வந்து இருக்காங்க. அந்த மலையில வந்து நீ ஏறணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞை, இங்க சகசாரம், இங்க போனாதான் உனக்கு வந்து அமுதம் கிடைக்கும். நீ இந்த மலையை நீ ஏற முடியல, இந்த அதுவரை வந்து நீ ஏற முடியல. அதனால உனக்கு வந்து அந்த அமுதத்தை உண்ண உனக்கு தகுதி இல்லை. திருவரையாமணம் தீர்ந்தற்ற பேரே. திரு என்பது அந்த சைவ திருவை, முத்தி திருவை குறிக்கும். அந்த சிவஞான பேரு, இந்த சிவஞான பேரே அதுதான் அது எல்லை. அந்த எல்லைக்கு நீ பேட்டின்னு வச்சுக்க, அப்போ உன்னுடைய மனம் வந்து தீர்ந்து விடும், மனம் அடங்கிவிடும், எண்ணம் அற்றுவிடும். அப்போது மனம் அடங்குதலே சொரூபத்தை அறியக்கூடியது. அந்த உருவாகிய சிவத்தை, அந்த திருவாகிய சிவத்தை அறியக்கூடிய தன்மை அதுதான் என்று குறிக்கும். உரு என்பது அது சொரூபத்தை வந்து குறிக்கும். பெருமான் வந்து சொரூப நிலை, தடத்த நிலை, இந்த 2 நிலையில இருக்கான். அந்த சொரூப நிலையை நம்ம அடையிறது சமாதி நிலையில தான். சொரூபம் அது இறைவனுடைய சிறப்பு இயல்பு. அவங்க வந்து அங்கிங்கடாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியாக இருப்பான். எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி கொண்டு இருப்பான். அந்த எல்லையற்ற திருவருளில் நான் எங்க, இந்த ஆன்மாவாகிய நானும் வந்து வியாபகம் தான். ஆனா பெருமான் வந்து சர்வ வியாபகம், அதற்குள் அடங்கிய வியாபியமாக நான் இருக்கின்றேன் என்ற அந்த அனுபவம் வந்து நமக்கு கிடைக்கும். கருவறை வந்து அந்த கரிய வலிய அந்த பெரிய மந்திர மலை, அந்த மந்திர மலையை இட்டு இவர்கள் பாற்கடலில் மத்தாக வைத்து வாசுகையை அதை மத்துக்கராக வச்சு அமுதம் உண்டார்கள். அதுகளுக்கு வந்து கிடைச்சது, கிடைச்சவர்களால நீண்ட நாள் உயிர் வாழ முடியவில்லை. அங்க விஷமும் சேர்ந்து வந்தது. ஆனா நம்ம என்ன செய்தோம், நம்ம உடம்புக்குள்ளேயே அந்த அமுதம் இருக்கு. அந்த அமுதம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா அந்த மலையின் உச்சியில் இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொல்றேன், நம்ம உடம்புல 3 மண்டலம், அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். இந்த சந்திர மண்டலத்துல உச்சி, இந்த மலையில தான் என்ன செய்கின்றது, சந்திர மண்டலம் உள்ளது. அங்கதான் வந்து அமுதம் வந்து சுரக்கும். இந்த உடம்புல பீனியல் கிளாண்ட் ஒரு கிளாண்ட் இருக்கு, அங்கதான் வந்து இந்த ஆன்மா இருக்கு. இந்த மாதிரி சமாதி சாதனை செய்ய செய்ய அங்க வந்து அமுதம் வந்து ஊறும். காயத்துள் அமுது ஊற ஊற கண்டுகொள் என்று காட்டிய அப்படின்னு சிவபெருமான் வந்து மாணிக்கவாசன் வந்து காட்டுது. வாழ்வோம் உடம்புக்குள்ளே வந்து அமுதம் சுரக்குது. அந்த அமுதம் சொட்டு சொட்டா சொல்றது என்னது, இந்த உடம்பு முழுக்க என்ன செய்யுது, நிறைஞ்சு போச்சு. நிறைஞ்சு போச்சு, அந்த எலும்புக்குள்ளேயே வந்து நிறைஞ்சு போச்சு. அந்த எலும்பு தொலை வழியா அது வெளியில வருது. எலும்பு தொலையா வந்து கீழே வந்து சதை இருக்கு, அதுக்கு மேல தோல் இருக்கு, தோலுக்கு மேல முடிக்கால் இருக்கு. அந்த முடிக்கால் வழியாவும் அந்த அமுதம் வந்து அப்படியே பீச்சிக்கிட்டு வருதான். அது தன்னுடைய அனுபவமாக நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த என்ன செய்யணும், இந்த சந்திர மண்டலத்தில் வந்து இந்த அமுதம் இருக்கின்றது. அதுக்கு நீ என்ன செய்யணும், அது நீ தியானம் சமாதி நின்னா உனக்கு அது கிடைக்கும். எனவே தேவர்கள் உண்டது வந்து பார்க்கடல் அமுதம். உனக்கு வந்து இந்த சிவமாகிய அந்த அமுதமே உனக்கு கிடைக்கின்றது. அதை நீ உண்ண வேண்டும். அப்படிப்பட்ட நீ தேவர்களை விட மிகவும் சிறந்தவன். திரு என்பது இந்த இடத்துல வந்து சைவத்துறையை குறிக்கும், சிவ ஞானத்தை வந்து குறிக்கும். சுந்தர பெருமான் சொல்லுவோம் இல்லையா, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே. சுந்தர பெருமான் அடிக்கடி பெருமாட்ட வந்து பொண்ணு கேட்டிருக்காரு. பொண்ணு மட்டும் கொடுக்கல, மெய்ப்பொருளும் கொடுத்தானே.
போகமும் திருவும் புணர்ப்பானை. போகம்னா இந்த உலக போகத்தையும் கொடுப்பான், திருவாகிய அந்த சிவஞானத்தை, இந்த சிவப்பேற்றையும் அவன் குடிப்பான் என்று அவர் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த சிவஞான பேரு தான் நாம அடைய வேண்டியது. அங்க போனா நம்ம என்ன செய்யும், மனம் வந்து அழிந்துவிடும். அங்க போனா நமக்கு என்ன செய்யும், நமக்கு வந்து அங்க சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்கின்ற அந்த கடைசி தசகாரியத்துல கடைசி 4 நிலைகள்ல வந்து கிடைக்கும். அப்ப வந்து மனம் வந்து அட்டு போய்விடும், ஆன்ம அறிவும் அடங்கிவிடும். அப்பதான் திருவுந்தியார் சொல்வார், தன் செயலற்று தான் அற்ற பின் நாதன் கண் செயலே என்று உந்தி பெற. அங்க போனா இந்த ஆன்மாவுக்கு வந்து தனக்குன்னு ஒரு செயல் எதுவும் கிடையாது. ஆன்மாவுக்கு வந்து நிச்சயம் கிடையாது, கிரியாகிய அந்த செயலும் கிடையாது. ஏன்னா அங்க ஆன்மாவே கிடையாது. அந்த ஆன்மா அறிவு முழுக்க வந்து அடங்கி போயிருந்தது, தற்போது வந்து முழுக்க முழுக்க அடங்கி போயிருந்தது. அப்ப அதனால தன் செயலற்று தானற்ற பின், அப்ப என்ன செய்யும், சிவன் தான் அந்த ஆன்மாவின் மூலமாக செயல்படுவான். அதனால அந்த பெருமக்களுடைய வாக்குகள் எல்லாம் இது பெருமானுடைய வாக்குகள் தான். எனதுரை தனதுரையாக நாயேனை தன்னடிகள் பாடிவித்த நாயகனை, பாட்டுவித்தால் யார் ஒருவர் பாடாதாரே. ஏன் சொன்னாரே, பெருமான் தான் அவர்கள் மூலமாக பாடியிருக்கின்றான், பெருமான் தான் திருமூலர் வழியாக நமக்கு இதை கொடுத்து இருக்கின்றான் என்ற கருத்தை வந்து நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த பாட்டு. நம்பனையாதியை நான் மறை ஓதியை செம்பொனின் உள்ளே திகழ்கின்ற ஜோதியை அன்பினையாக்கி அறுத்தி ஓடிக்கு போய் கொம்பேறு கும்பிட்டு கூட்டமிட்டாரே. திரண்ட கருத்து என்ன, கொம்பேறி கும்பிட்டு கூட்டமிட்டாரே. கூடுதல், கூட்டம்னா கூடுதல், இந்த சிவத்தோடு கூடுவது அதுதான் சமாதி என்பது இந்த பாட்டோட திரண்ட கருத்து. நம்பனை, நம்பனைனா நம்மால் நம்பப்படத்தக்கவன், நம்பிக்கைக்கு உரியவன் என்பது ஒரு பொருள். நம்பன் என்பது விருப்பத்தை குறிக்கும், நம் அனைவராலும் விரும்பக்கூடியவன். இந்த நம்பனை ஆதியை பெருமான் தான் வந்து முழு முதல் கடவுள். அந்த முதற் பொருளை நான்மறை ஓதியை சாம அதர்வணம் என்ற 4 வேதங்களையும் நமக்கு அருளி செய்தவனை, செம்பொனின் உள்ளே திகழ்கின்ற ஜோதியை, இந்த செம்பொன் போன்று விளங்குகின்ற ஜோதி போன்றவனை அன்பினை ஆக்கி. பெருமாள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், உங்ககிட்ட அன்பு உண்மையா இருக்கா இல்லையா, அன்பு இருக்க மாதிரி நடிக்கிறானா, அவன் மேல உண்மையான அந்த அன்பு செய்து அன்பினை ஆக்கி அறுத்தி ஒடுக்கி போய். அறுத்தி என்பது ஆசையை குறிக்கும். அப்ப அந்த ஆசையை வந்து ஒடுக்க வேண்டும். ஆசை அருமின், ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே. அன்பு இருக்கலாம், ஆசை இருக்கக்கூடாது. எனவே அந்த அறுத்தி ஒடுக்கி போய் இந்த ஆசை ஒடுக்கி சென்று கொம்பேறி, இந்த சுழுமினையின் என்கின்ற அந்த கொம்பில் ஏறி இங்க உச்சி கொம்புக்கு வந்து வந்துடணும். இந்த உச்சி கொம்பகைய இந்த சுழுமினையில் சென்று கும்பிட்டு. கும்பிட்டுன்னா அங்க மூச்சு வந்து அடங்கி போயிடும், ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா போல மூச்சு வந்து கும்பு இட்டுனா கும்பகம் இட்டு, கும்பகம் செய்து, முயற்சி செய்து மூச்சு அடக்க மாட்டான், மூச்சு தானாவே அடங்கிடும். கும்பிட்டு கூட்டமிட்டாரே, அந்த பெருமானோடு கூடி இருந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். பெருமான் நம்பன், அவன் தான் நம்முடைய நம்பிக்கைக்குரியவன், நம்மால் விடுபடத்தாக்கவன். ஆதி, அவன் தான் முதலுக்கெல்லாம் முதல். அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்பது முதல் சூத்திரம். எனவே இந்த அந்தத்தை செய்யக்கூடிய பெருமான் தான் ஆதியாகிய முதல் கடவுள். நான்மறை ஓதி, அவன் தான் வேதத்துக்கு காரணன். வேத மொழியர் வெண்ணேற்றர் செம்மேனியர் என்று சொல்வார்கள். மறையுமாய் மறையின் பொருளுமாய் என் மனத்திரை மன்னிய மன்னே என்று சொல்வார்கள். பெருமான் வந்து அந்த 4 மறைகளை ஓதி கொடுத்திருக்கின்றான். செம்பொனின் உள்ளே திகழ்கின்ற ஜோதி, பெருமான் வந்து பொற்ஜோதியாக அழகிய ஜோதியாக நமக்கு வந்து காட்சி கொடுப்பான். அது வந்து ஜோதி என்பது ஞானத்தை குறிக்கும், ஞான சொரூபமாக அவன் இருப்பான். அது போல பெருமான் வந்து இந்த பொருள் அழிந்தாலும் பொருளோட ஒளி தன்மை உடைய மாறாது. ஆக பொருள் அழிந்தாலும் அந்த பொருள் தன்மை வந்து நிச்சயமாக இருக்கும். இறைவனிடம் வந்து நம்ம என்ன செய்யணும், அது அன்பு ஆக்கணும். அன்பு ஆக்கணும் என்ன செய்யணும், நம்முடைய ஆசை எங்க போகுது,
இந்த தனு கரண குண போகங்களை சேகரிக்கிறார். எவ்வளவு நிலம் வாங்கலாம், எவ்வளவு வீடு வாங்கலாம், எவ்வளவு கார் வாங்கலாம், அந்த மாதிரி நம்ம உலகத்தை நோக்கி குண போகங்களே மனசு சேர்ந்துக்கிறது. அதுதான் ஆசை. அந்த ஆசையை நீ ஒடுக்குனா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா அன்பு வந்துவிடும். அப்ப என்ன செய்யணும்? அது போல நீ என்ன செய்யணும்? அந்த அறுத்தினையை தடுத்து அன்பினை கொடுக்க வேண்டும். அன்பனும் வயல் அர்ச்சனை வித்து என்று சொல்வார். கொம்பு கொம்பு என்பது மரக்கொம்பை குறிக்கும். இந்த உடலாகிய இந்த மரத்திற்கு உத்தியாக கொம்பாக இருப்பது இந்த பிரம்மரந்திரம். அது துருமுனையில் இருக்கின்றது. அதை கும்பிட்டு அங்க போய் பெருமானை நீந்து கும்பிட்டுன்னு அந்த அர்த்தம் இருக்கலாம். கும்பு இட்டுனா கும்பகம் செய்து, கூட்டமிட்டார் பெருமாடு கூடி இருந்தார்கள், கலந்து இருந்தார்கள் என்பது இந்த பாட்டுடைய திரண்ட கருத்தாக கூறப்படுகின்றது. அடுத்து 9வது திருக்குறள். மூலத்து மேலது முச்சதுரத்தது கால திசையில் கலக்கின்ற சந்தினில் மேலை பிறையினில் நெற்றிக்கு நேர் நின்ற கோலத்தின் கோலங்கள் வெவ்வேறு கொண்டதே. மூலத்தின் மேல் அது முச்சதுரத்தது. மூலாதாரம் இருக்குல்லையே, அந்த மூலாதாரத்துக்கு மேல ஒரு முக்கோணம் இருக்கின்றது. சதுரம் என்கின்ற நாற்கோணமும் இருக்கின்றது. கால திசையில் கலக்கின்ற சந்தினில், கால் என்று காற்றை குறிக்கும். மூலாதாரத்து மூன்றெழுக்கடலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்திய கால் என்று காற்றை குறிக்கும். எனவே அங்கிருந்து இந்த காற்றாகிய அந்த பிராணவாயு திசையில் கலக்கின்ற மனதினம் மூச்சுவது அந்த குண்டலினி சக்தியோடு அது கலந்து அந்த சந்தினில், அங்க சந்தி என்ன சொன்னேன்? இந்த இடம் சொன்னேன், முச்சந்தின்னு சொன்னேன். 2 புருவங்களும் சந்திக்கின்ற இடம், இடமுனை, இடநாடி, பிங்கள நாடி, திருமணி மூன்றும் சந்திக்கின்ற இடம். அதான் இங்க டிஸ்டன்ஸ் இப்படி ஸ்லோ போடுறாங்க. அதாவது கிராஸ் ஆகுதுங்க, கடல் ஏற்றுவாங்க. அது போல அந்த பிராணவாயு கொண்டோடு சேர்ந்து எழுந்து நெற்றிக்கு நேராக உள்ள அந்த சந்தினில் மேலை பிறையினுள் நெற்றி நேர் நின்ற, மேலை பிறை இந்த மேல்நிலையில் உள்ள அந்த மதிமண்டலத்தில் பிறை நெற்றி நேர் நின்ற, நெற்றி பொட்டுக்கள் நேர் நின்ற கோலத்தின் கோலங்கள் வெவ்வேறு கொண்டதே. இந்த மாதிரி மதிமண்டலத்தில் இந்த பொருந்துதான் அங்க பெருமான் என்ன செய்கின்றான்? அவர் பல வடிவமாக காட்சி கொடுப்பான். இதுதான் நம்முடைய கழுக்குண்ட பதிகத்துல காட்டினாய் கழுக்குண்டிலே காட்டினாய் கழுக்குண்டிலேன்னு பெருமான் பல வகை உருவத்தோடு பல வகை காட்சிகளை கொடுத்தது மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பாடு. உனக்கில்லாத மெத்து மேல் விளையாமல் என் முன்னே ஒத்த பெண் கணக்கிலா திரு கோலம் நீ காட்டினாய் கழுக்குண்டிலே. உனக்கில்லாத வித்து, இந்த வித்து இருக்குல்லையே, இந்த ஆன்மா ஆகிய வித்து விளத்து அதை வறுத்து விடுகிறார். வறுத்தல் என்ன செய்யறது? அது விளையாது. உனக்குதெல்லாம் வறுத்தல், அது வேக வைத்தல். உனக்கில்லாத வித்து மேல் விளையாமல், அது வறுத்துட்டு அது வித்தாக தான் தெரியும், ஆனா விளையாது. அது மாதிரி என் வினை ஒத்த பெண், அந்த இருவினை அந்த பெண் அப்ப என்ன செய்யும்? மனபரிபாகம் ஆகிவிட்டு சித்திரை பாதம் வந்துருச்சு. அப்ப கணக்கிலா திரு கோலம் நீ காட்டினாய் கழுக்குண்டிலே. அந்த மாதிரி யோக சமாதி செய்யறப்ப உங்களுக்கு இந்த இடத்துல பல பல கோலங்கள் கிடைக்கும் என்கின்ற அந்த கருத்தை தெரிவிக்கின்றார்கள். எனவே இந்த மூலாதாரம் என்பது அது என்ன செய்யும்? மண்மண்டலத்தை, பூமண்டலத்தை குறிக்கக்கூடியது. பிருத்திவி மண்டலம், அந்த பிருத்திவி மண்டலம் எப்படி இருக்கும்? இது நாற்கோணமாக இருக்கும். இது நீங்க உண்மை விளக்கத்தை நீங்க படிச்சிருக்கீங்க. அப்புறம் மேல இருக்கிறது எது? அது மணிப்புரகம். அது முக்கோணமாக இருக்கும். அது முக்கோணமா இருப்ப நெருப்பு ஸ்தானம். அதுக்கு மேல பூமண்டலத்தை குறிப்பது இந்த நாற்கோண மனோன்மயம். நம்ம மீட் பண்ணீங்கம்மா மனோன்மயம். மனோன்மணியம்மா மியூட் போடுங்க. மனோன்மணியம்மா மியூட் போடுங்க. சார் கொஞ்சம் மன்னிங்க, மியூட் போடுங்க. நான் போடுறேங்கம்மா, அத வெளியில இருந்தேன், இந்த வரேங்கம்மா. மனோன்மணியம்மா மைக் ஆஃப் பண்ணுங்க.
எனவே அந்த மூலாதாரத்துல வந்து நாட்கோண சக்கரம் அது வந்து பூமண்டலத்தை பிருத்திவியை வந்து குறிப்பது. அதுக்கு மேல மணிப்புரத்துல வந்து முக்கோணம் இருக்கின்றது, அது வந்து நெருப்பை வந்து குறிக்கக்கூடியது. அப்ப இந்த பிராணவாயு என்ன செய்யுது, அங்க படிப்படியான மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் அந்த மாதிரி மேல சென்று இந்த ஆக்கையை வந்து பொருந்தும். அங்க போறப்ப உங்களுக்கு என்ன சொல்றேன், அங்க வந்து நமக்கு நட்சத்திர காட்சி கிடைக்கும், தீப காட்சி கிடைக்கும், பரஞ்சோதி காட்சி கிடைக்கும். அந்த மாதிரி பல காட்சிகள் கொண்டு நமக்கு கிடைக்கும். அது கோலத்தின் கோலம். கோலம் என்பது அழகை வந்து குறிக்கும், அந்த வடிவத்தை வந்து குறிக்கும். அந்த அழகின் வடிவமாக பெருமான் வந்து நமக்கு காட்சி கொடுப்பான். நெற்றிக்கு நேரே உள்ள இந்த மதிமண்டலத்தில் இங்க வந்து பெருமான் வந்து ஆக்கிய சக்கரத்துக்கு வரும்போது உங்களுக்கு காட்சி கொடுப்பான் என்று இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே மூலாதாரத்திற்கு அங்க நாற்கோண வடிவம் இருக்கின்றது, அதன் மேல் வந்து உங்களுக்கு முக்கோணம் இருக்கின்றது. அதில் வந்து பிராணவாயு நுழையும் போது என்ன செய்தது, அது புதுமலை நாடு வழியாக சென்று அந்த வானத்தின் உள்ள இந்த பிறை போன்ற அந்த புருவ நடுவில உங்களுக்கு பல பொருள்களின் வடிவத்தை வந்து பெருமான் வந்து காண்பிப்பார். கோலம் கட்டி ஆண்டாயை கொடியோன் என்று கூறுவதே, சீலம் என்று நோன்பின்றி செறிவே என்று அறிவின்றி, அந்த பாட்டுல வந்து கோலம் காட்டி ஆண்டாயை கொடியன் என்று கூறுவது. பெருமான் வந்து கோலம் காட்டி ஆட்கொள்கின்றார் இல்லையா, அதுபோல இங்க சமாதிக்கு போறப்பையும் பல கோலங்களை பெருமான் வந்து காட்டுவார் என்பது இந்த பாட்டுல 9வது பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். இது வந்து என்ன தெரியாது, இது வந்து சமாதி நிலை கிடையாது, இது வந்து தியான நிலை. நீங்க வந்து ஒரு வடிவத்தை பாக்குறீங்க, ஒரு தரிசனம் கிடைக்குது அப்படின்னா வந்து மனசு இருக்குன்னு அர்த்தம், ஆன்ம போதம் இருக்குன்னு அர்த்தம். அது வந்து தியானத்துல வந்து நீங்க அப்படி மனசு லயிச்சு போச்சுன்னா அங்கேருந்து நீங்க சமாதிக்கு வந்து போய்விடலாம். இந்த தியானத்துல வந்து உங்களை மின்னல், நட்சத்திரம், விளக்கு, பரஞ்சோதி அது போல பல உருவங்கள் தோன்றும். இது சமாதி கூடுவதற்கு முன்பு உள்ள நிலை. இது வந்து ஒரு அவாந்தர பயன், இடைநிகழ் காட்சி என்பது 9வது பாட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 10வது திருப்பாட்டு. கற்பனையற்று கடல் வழியே சென்று சிற்பனை எல்லாம் சிரித்த பேரொளி பொற்பனை நாடி புனர்மதியோடு தற்பணமாக புகுந்த தன் சமாதியே. சமாதி உங்களுக்கு எங்க போகும், இங்க அக்னி மண்டலம் சூரிய மண்டலம் தான் உங்களுக்கு சமாதி கிடைக்காது. இங்க சந்திர மண்டலத்துக்கு வந்தாதான் புனர்மதியோடு உற்று அந்த மாதிரி வந்தா உங்களுக்கு தன் சமாதி கிடைக்கும். மதிமண்டலம் சேர்ந்தாதான் சந்திர யோகம் செய்தாதான் உங்களுக்கு சமாதி கூடும் என்ற கருத்து வந்து இந்த பாட்டுல திறந்து கொண்டு இருக்கின்றார்கள். எனவே கற்பனையற்று பல விஷயங்களை வந்து கற்பனை பண்ணிக்கிறோம். ஒரு மனிதருக்கு காட்சி கொடுத்தாரு, அங்க வாழ கூப்பிட்டாரு, இங்க வாழ கூப்பிட்டாரு. அல்லாஹ்வுக்கு கிடைப்பது வேறு, அது வந்து உண்மை. நமக்கு கிடைப்பது வந்து நம்ம கற்பனை. ஆனா அவனுக்கு கற்பனை பண்ணி சிவபுரானுக்கு வந்து என்ன செஞ்சாரு, ஆடுப்புறாதத்துக்கு வந்து அங்க காமிச்சாரு அப்படின்னா நம்முடைய கற்பனை, அது வீணான அந்த கற்பனை, அந்த சங்கல்பங்களை விட்டு கனல் வழியே சென்று, அந்த மூலக்கணல் இருக்கு இல்லையா, மூலாதாரத்து மூண்டலு கனலை, அந்த கனல் வழியே அது படிப்படியாக சென்று என்ன சிற்பனை எல்லாம் சிருஷ்டித்த தொழில். சிற்பனை சிற்பயத்தை சிற்பயத்தை குறிக்கும். சிற்பத்திறம் வாய்ந்த பெருமான் தானே எல்லாத்தையும் சிருஷ்டிக்கின்றான். இந்த தனு கரண போன போகங்கள் எல்லாம் பெருமான் தான் இந்த உயிருக்காக சிருஷ்டிக்கின்றான். இந்த போன போகங்கள் எல்லாம் சிருஷ்டித்த படைத்து கொடுத்த பேரொளி, பேரொளியாகிய அந்த பொற்பினை நாடி, அந்த பரசிவத்தை நாடி புனர்மதியோடு உற்று, அந்த மதிமண்டலத்தோடு, மதி என்பது சந்திரனை குறிக்கும், அந்த சந்திர மண்டலத்தோடு புணர்ந்து பொருந்தி உற்று அந்த மாதிரி இருந்தா தற்பரமாக தகுந்த செல்வமேன். அப்ப ஜீவபோதம் போயிட்டு தற்பரமாக, தற்பர சிவமாக அவன் சிவபோதம் மிகுந்து அவன் சமாதியில் இருப்பான் என்பது இந்த பாட்டுல வந்து பொற்பு பேரொளி என்பது அழகிய பேரொளி. புனர்மதி என்பது நாம் சேரக்கூடிய, புணரக்கூடிய, பொருந்தக்கூடிய அந்த மதிமண்டலம். தற்பரமாக, அதனையே மேலாக அப்படின்னா நம்முடைய ஆன்ம தற்போதம் அடைந்து அப்ப சிவபோதம் மட்டும் இருக்கும் என்பது அந்த 10வது பாட்டை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அந்த சிற்பியை தான் அவர் என்ன செய்கின்றார், அது நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆதார யோகம் பண்ணோம் இல்லையா, ஆதார யோகம் பண்ணப்ப நம்ம வந்து பாவனை பண்றோம். அந்த பாவனை தான் வந்து கற்பனை. ஆனா
பாவனை பண்ண பண்ண அதுவே வந்து நமக்கு உண்மையாகிவிடும். எத் பாவம் தத் பவதியும் பாரு. எதை நீ பாவனை செய்கின்றாயோ அதையாவே நீ வந்து மாறிவிடுவாய். யதா ராஜா ததா பிரஜா. அப்ப எத் பாவம் தத் பவதி. அங்க தியானத்துல நம்ம என்ன பண்றோம், கற்பனைகளை வந்து பயன்படுத்துவோம். பாவனைகளை வந்து பாவித்தில் ஒன்றே போதுமானா பரநிலையை எய்துவதற்கு என்று பாரதியார் பாடியிருப்பார். பரசிவ வில்லம்னு ஒரு அற்புதமான ஒரு கவிதை எழுதியிருக்கார். அதாவது பாவித்தில் ஒன்றே கட்டை முடி வேண்டாம், காவி உடை வேண்டாம், பாவித்தில் ஒன்றே போதுமானா பரநிலை எய்துன்னு சொல்லுவாரு. அந்த ஆரம்ப கட்டத்துல இருந்து உனக்கு பாவனை தேவை. தியானம் செய்வதற்கு வந்து பாவனை தேவை. ஆனா சமாதிக்கு வந்து அந்த இடத்துல வந்துட்டு பாவனை கிடையாது. பாவிச்சுட்டே இருந்தா உனக்கு உண்மை அனுபவம் கிடைக்காது. அதான் என்ன செய்ய, அந்த பாவனைகளை கற்பனைகளை வந்து நீங்கள் வந்து விட வேண்டும். எனவே மூலாதாரம் முதலிய ஆதாரங்களில் நம்ம வந்து பல தெய்வங்களை பாவனை செய்தோம். அந்த பாவனைகள்லாம் விட்டு அப்ப என்ன செய்யும், நம்ம செய்ய செய்ய என்ன ஆகும்னா நமக்கு அந்த கனல் வந்து மிகும். முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா நமக்கு உடம்புல வந்து வெப்பம் உண்டாகும். அது வந்து வல்லார் வந்து சுத்த உஷ்ணம்னு சொல்வார். இப்ப நமக்கு கிடைக்கிறது வந்து அசுத்த உஷ்ணம். இப்ப காம குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம். ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டா நமக்கு உண்டாவது அசுத்த உஷ்ணம். ஒரு அடைய வேண்டும்னு ஆசைப்பட்டா அங்க உண்டாவது அசுத்த உஷ்ணம். ஆனா இங்க புறப்பம் என்னன்னா அங்க சுத்த உஷ்ணம் வந்து உணவு. அந்த சுத்த கடல், சுத்த கடல் எல்லாத்தினும் அது வந்து படிப்படியாக நம்ம என்ன செய்யணும், மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரம் அநாகதம் விசுத்தி ஆகியல் சென்னோம்னா அங்க என்ன செய்யும், பொற்பனை நாடி பேரொளி பொற்பனை நாடி அந்த சிவனது பேரொளி தோற்றம் பெருமான் வந்து எப்ப காற்று கொடுப்பான் அப்படின்னு இந்த கொக்கு மாதிரி ஏதோ பகல் கொக்கத்துருந்தேன் என்று மாணிக்கவாசம் பண்ண அந்த கொக்கு மாதிரி பெருமான் எப்ப காட்சி கொடுக்கப்பான்னு விழிப்புணர்வோடு இருக்கணும். அந்த மாதிரி அந்த அவா வந்து இருக்கணும். அந்த மாதிரி அந்த ஒளி தோன்றும் போது அந்த ஒளிக்குள் வந்து நான் வந்து அடங்கி விடுகின்றேன். அந்த சிவ பேரொளிக்குள் இந்த ஆன்ம சிற்றொளி அடங்கி விடுகின்றது என்று அதன் கண் புகுந்து ஒடுங்கி நிற்பதுதான் சமாதி என்பது இந்த பாட்டுல வந்து சிவசமாதியை தலைப்படும் முறை அது கொடுத்துருக்காரு. உங்க மனசு இருக்கக்கூடாது, ஆன்ம அறிவு இருக்கக்கூடாது, உங்க கற்பனை எதுவும் இருக்கக்கூடாது, எண்ணம் எதுவும் இருக்கக்கூடாது. அப்பதான் உனக்கு வந்து சமாதி கிட்டம் என்று 10வது பாட்டு வந்து சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து 11. தலைப்பட்டிருந்திட தத்துவம் கூடும், வலைப்பட்டிருந்திடும் மாது நல்லாலும், குலைப்பட்டிருந்திடும் கோபம் மகளும், தலைப்பட்டிருந்திடம் தூங்க வல்லார்க்கே. இந்த பாட்டுல என்ன சொல்றாரு வந்து, பெருமானுடைய சமாதி புரியுடைய அவனுடைய தன்மை எப்படி இருக்கும், இயல்பு எப்படி இருக்கும், அதைத்தான் இந்த 11வது பாட்டை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். தலைப்பட்டு இருந்து மேற்கூறியவாறு நம்ம வந்து சமாதி கூடும் போது சிவாயன தலைப்பட்டிருந்து தத்துவம் கூடும். இந்த மாதிரி நீங்க சமாதியில் நீங்க கூடியிருந்தால் அப்போது மெய்ப்பொருளாகிய அந்த தத்துவ அதீதனாகிய சிவம் வந்து உங்களுக்கு கைகூடும். வலைப்பட்டு இருந்திடும் மாது நல்லாலும், அப்போது பெருமானுடைய கூட இருப்பது யார், அது மாது நல்லாளாகிய அந்த உமை. அந்த திருவுள் சக்தியும் என்ன செய்வார், இந்த இவனுடைய சமாதியினுடைய அந்த வலைக்குள் பட்டு இவனை விட்டு பிரியாது இருப்பாள். புலைப்பட்டு இருந்திடும் கோபம் அகலும். தவத்தை வந்து கெடுத்துக்கொண்டே இருப்பது எது, அந்த காமம் குரோதம் லோபம் மோகம் ஆச்சரியம். அது முக்கியமானது வந்து கோபம். அந்த கோபமும் நீங்கும். துளைப்பட்டு இருந்திடும் தூங்க வல்லார்க்கே. அந்த மாதிரி இந்த சிவபோகத்தில் தூங்குவார்க்கு அந்த துளைனா ஒப்ப மனமானது சமாகும். துளை என்பது அந்த தராசை வந்து குறிக்கும். தராசை எப்படி வந்து நேரா நிற்கணும், ஒரு பக்கம் வந்து சாயக்கூடாது. அதுபோல மனம் வந்து
விருப்பு விருப்பு இல்லாமல் அது சமமாக இருக்கும். தலைப்படுதல் என்பது இங்க வந்து பெருமானோடு கூடுவது, சமாதியில் கூடுவதை வந்து குறிக்கும். சமாதியில் கூடினால் உங்களுக்கு மெய்ப்பொருளாகிய அந்த சிவம் வந்து கைகூடும், சமாதி கிட்டும். அப்போது மாது நல்லாளாகிய அந்த திருவுள் சக்தியும் இவனை விட்டு பிரியாமல் இருப்பால் உங்களை கெடுத்துக் கொண்டிருக்கும் அந்த கோபம் வந்து அகலும். அந்த மாதிரி சிவபோகத்தில் அந்த சமாதியில் தூங்குபவருக்கு இந்த துளைனா அந்த தராசு போல மனமானது சமமாக இருக்கும். ஒரு பக்கம் வந்து கூடாது என்று கூறினார். இதுதான் வந்து தூங்காமல் தூங்குதல் என்று சொல்வார்கள். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் பார்த்திருக்கோம். இது திருமணத்துக்கு ஒரு பாட்டு. அல்லும் பகலும் அருளோடு தூங்கினால் கல்லும் பிளந்து கடுவெளியாமே. அல்லாகிய இரவும் இந்த பகலும் அப்படி என்ன செய்யணும், அருளோடு தான் தூங்க வேண்டும். அந்த மாதிரி தூங்கினால் உங்களுக்கு இந்த கல் போன்ற மனமும் பிளந்து இந்த கடுவெளியாகிய சிவம் வந்து வெளிப்படும் என்று ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பார்கள். அடுத்து 12வது பாட்டு. சோதி தனி சுடராய் நின்ற தேவனும் ஆதியும் உள் நின்ற சிவனுமாகுமால் ஆதி பிரம்மன் பெருங்கடல் வண்ணனும் ஆதி அடிபணிந்து அன்புருவாரே. சோதி, சோதி என்பது ஒளியை குறிக்கும், சுடரை குறிக்கும். அது தனிச்சுடராய், தனி என்பது ஒப்பற்ற, ஒப்பு உயர்வற்ற, இந்த ஒளியோடு கூடிய ஒப்பற்ற சுடர் வடிவாய் நின்ற தேவன். அண்ணாமலையில வந்து அடிமுடி காண முடியாமல் ஆதியும் அந்தமும் இல்லாமல் பெருமாள் சுடராக நின்றார் இல்லையா, அதை வந்து இந்த முதலடியில வந்து குறிக்கிறார். ஒளியோடு கூடிய ஒப்பற்ற சுடர் ஒளிவாய் நின்ற அந்த தேவனாகிய மகாதேவனாகிய அந்த சிவபெருமானும் ஆதியும் உள் நின்று சீவனும் ஆகுமால். அந்த பெருமானுக்கு ஆதிசக்தி, அந்த ஆதிசக்தியும் அந்த சக்தியை இயக்கக்கூடிய அந்த ஜீவனும், இந்த ஜீவனாகிய இந்த ஆன்மாவும் ஆகுமால். இந்த மூன்றின் கலப்புதான் உங்களுக்கு சமாதி. ஜீவனை வந்து இந்த சக்தி வந்து செலுத்துது. சக்தி வந்து என்ன செய்யுது, சிவத்துக்குள் வந்து அடங்கியிருக்கு. சிவம், சக்தி, ஜீவன் மூன்றுமே கலந்து ஒடுங்கி ஒன்றா இருப்பதுதான் சமாதி என்பது முதல் இரண்டடின் கருத்து. ஆதி பிரம்மன் பெருங்கடல் வண்ணனும், படைப்பு கடவுளாகிய அந்த பிரம்மனும், பெருங்கடல் வண்ணனும் கடல் வண்ணனாகிய அந்த திருமாலும், ஆதி அந்த முழு முதல் கடவுளாகிய அந்த சிவபெருமான் அடிபணிந்து பெருமானுடைய திருவடியை பணிந்து அன்புறுவாரே, பெருமானிடம் நீங்க அன்பு செய்வார்கள் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டை பார்த்திருக்கோம். எனவே இந்த ஆன்மாவோடு சிவமும் சக்தியும் கூறி மூன்றும் கலந்து அது மூன்றும் ஒன்றாக இருப்பதுதான் சமாதி நிலை. அது வந்து திருமாலும் பிரம்மனும் கூட அதை காண முடியாது. இவனுக்கு சமாதி கொடுத்தா இவன் வந்து சிவனாகி விடுவான். இவனுடைய வந்து இந்த திருமாலும் பிரம்மனும் அவர்கள் வந்து அடிபடுவார்கள். இவனுக்குள்ள அந்த சிவனை தேடிக்கிட்டு திருமாலும் பிரம்மனும் வந்து வருவார்கள் என்று சொல்வார்கள். திருக்குறள்ல வந்து ஒரு வந்து பாட்டு சொல்லுவாங்க. இவன் என்ன பண்றாரு, திருமால் வந்து கீழே தோண்டிக்கிட்டு அடியை பார்ப்பதற்காக போறாரு. போய் அவரை வந்து அடியை வந்து காண முடியவில்லை. பெருமான்கிட்ட போய் விண்ணப்ப, பெருமாள் எனக்கு திருவடி தரிசனம் வேணும் அப்படின்னு கேட்கிறப்ப, பெருமானை சில்லைக்கு வாட உனக்கு திருவடி தரிசனத்தை காமிக்கிறேன். கோவிந்தராஜ பெருமாளை வந்து அவர் பள்ளி விட்டு பெருமானுடைய அந்த தூக்கிய திருவடியை வந்து பார்ப்பார். தூக்கிய திருவடி பார்த்தோன்னே பெருமானே எனக்கு ஒரு திருவடியை பார்த்துட்டேன், எனக்கு இன்னொரு திருவடியை காட்சி நீங்க காக்க வேண்டும் என்று இந்த திருக்குறளை ஒரு அழகிய பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வந்து மறந்து. அடுத்தது நிறைவு பாடு. சமாதி செய்வார்க்கு தகும்பல யோகம் சமாதிகள் வேண்டாம் இறையுடன் ஏகின் சமாதி தானிலை தானவனாயில் சமாதியில் எட்டெட்டு சித்தியும் தானே. சமாதி செய்வார்க்கு, அதாவது சமாதி யோகத்தை செய்பவர்களுக்கு, அது தலைப்பட்டு நிற்பவருக்கு கூடும் பல யோகம், தகும் பல யோகம், அது பல யோகங்கள் வந்து அவர்களுக்கு சித்திக்கும். அது வந்து பயன் கொடுக்கும். சமாதிகள் வேண்டா இறைவனோடு ஏகில். நீ வந்து சமாதி தான் செய்யணும் அவசியம் வந்து உனக்கு கிடையவே கிடையாதுப்பா. சமாதி வந்து ஒரு வழிதான். இது வந்து இறைவனுடைய அந்த அருள் வழியே இறையுடன் ஏகில். அந்த ஏகனாகி இறைவனை நிற்கல், பெருமனோடு நீ வந்து ஏகனாகி ஒன்றுபட்டு அந்த நீ அந்த சரியை கிரியை யோகத்தை நீ செய்து வந்தால்
அப்ப மலமாயை தன்னோடு வல்வினை அன்று. ஆணவ மலம் கிடையாது, மாயா மலம் கிடையாது, கர்ம மலம் கிடையாது. அந்த மாதிரி வெட்ட உனக்கு சமாதியும் தேவையில்லை. இறைவன் அருள் வழியே எந்த செயலும் செய்வார்க்கு இந்த சமாதி யோகம் தேவையில்லை. சமாதி தான் இல்லை, தான் அவனாகில். இந்த சீவன் சிவமா மாறிடுச்சு வச்சுங்க. அந்த மாதிரி நிக்கிற நிலை எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமற்ற நிலை. அங்க யமன யமனமும் கிடையாது, தியானம் சமாதியும் கிடையாது. எனவே இந்த ஜீவன் சிவமாக மாறிவிட்டால் அப்போது அங்க சமாதி என்னும் யோக நிலை இல்லை. ஆனா நிட்டை என்கின்ற ஞான நிலை இருக்குது. யோகத்தை தாண்டி ஞானத்துக்கு போயிட்டான். சமாதியில் எட்டு சித்தியும் எய்துமே. இந்த சமாதி யோகத்தை போனா உனக்கு அஷ்டமா சித்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். சமாதி செய்வார்க்கு பல யோகங்கள் இருக்கும். பெருமானோடு எப்போதும் ஒன்றுபட்டு இருந்தால், நீங்காமல் நிறைந்திருந்தால் உங்களுக்கு சமாதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆன்மாவாகிய தான் சுகமாகிவிட்டால் அப்போது சமாதி தேவையில்லை. அவன் ஞான நிஷ்டனாக இருப்பான். அந்த சமாதியில விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவனுக்கு அஷ்டமா சித்திகளும் கிடைக்கும் என்று இந்த பாட்டை சொல்லியிருக்கிறார். பல யோகம் பெருமானை அடைவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. நம்ம பெரும்பாலும் செய்யக்கூடிய இந்த கடை யோகம், நம்ம கூட பிராணாயாம யோகம், ஆசன யோகம், மந்திர யோகம், கர்ம யோகம், பக்தி யோகம், அது மட்டும் பல யோகங்கள் கிடைக்கும். எல்லாமே அவனுக்கு சித்திக்கும். ஆனா இது என்ன செய்யணும்? இதை செஞ்சாலும் பெருமானுடைய திருவுருள் என்ன, பெருமானுடைய எனக்கு என்ன ஆணையை கொடுக்கின்றாய், இந்த திருவுருள் என்னை என்ன செய்ய சொல்கின்றது, அந்த அருள் வழியே செயல்பட்டால் நீ என்ன செய்வார்? நீ அவனாக மாறிவிடுவாள். இந்த ஜீவன் சிவனாக மாறிவிடும். அப்போது பெருமான் என்ன செய்வான்? அவனுக்கு தன்னுடைய எண் குணங்களையும் கொடுத்து விடுவான். இயக்கிமார் அடுபத்து நாள் வரை என் குணம் செய்த ஈசனே என்று கல்குட்ட பதித்த பாடுவார். அது என் குணத்தையும் பெருமான் கொடுப்பான். அந்த எண் குணங்களை பற்றி விட்டால் உங்களுக்கு எல்லா சித்திகளும் கிடைக்கும். அது அஷ்டமா சித்தி 8. அது 8 என்னன்னா மொத்தம் 8 புவனங்கள் இருக்கின்றன. இருக்கக்கூடிய இந்த லோகம், அதுக்கு மேல பூலோகம் இருக்கிறது, போர்லோகம், சிவலோகம், மகாலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம். அதுக்கு மேல பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், ருத்ரலோகம், மகேஸ்வரலோகம், சதாசிவலோகம், சக்திலோகம், சிவலோகம். ஒன்னொன்னுலயும் அட்டமா சித்திகள் 8 64 சித்திகள்னா இந்த சிவஞான பாழிய புத்தர் சொல்லி இருக்கின்றார். யோகத்தின் எல்லையை சுட்டி காட்டியது என்று சொல்லி இன்றைய திருமண சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசிக குறைவிலாத வாழ்க. நான்மறை அரங்கள் ஓங்கரக்கமும் வேலி மல்க. மேன்மைகள் செய்வடி எரி விலங்கு உலகம் எல்லாம் ஆதிர் கடந்தோல் வாழ்க. அறுமுகம் வாழ்க. வெப்பை கூடு செய்தனவேல் வாழ்க. உக்குடம் வாழ்க. செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க. யானைத நடந்து வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீர் அடியார் எல்லாம் இந்த சீரடியார் பாதங்களை வணங்கி இந்த சிந்தனை நிறைவு செய்தேன். நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தச்சேவேசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம். அறியாக்குற மக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம், நிறைவு செய்யலாம். புஷ்பலதம்மா பேசுங்கம்மா. இல்லக்கா, செல்வரதி அம்மாவை பேச சொல்லுங்கக்கா. செல்வரதி அம்மா இருக்காங்க, அவங்க பேசட்டும் முதல்ல. செல்வரதி அம்மா, உங்களுடைய கருத்து சொல்லுங்கம்மா. நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஐயா, தங்களுடைய திருவடியை மனமை மொழிகளால் வணங்கிக்கிறாங்க ஐயா. யோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் அடியனுக்கு தெரியும். அந்த யோகத்தில் அட்டாங்க யோகத்தை பற்றி, அந்த அட்டாங்க யோகம்னா என்ன, ஏமம், நியமம், ஆசனம், பிரணயாகாமம், பிரத்யாகாரம் அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே தான் தெரிஞ்சிருந்தது. ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொன்றுத்துக்குள்ளும் இத்தனை விஷயங்கள் இவ்வளவு பொதிந்து கிடக்குதுங்கிறத எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் சிற்றறிவு எங்களால் ஸ்டோரேஜ் பண்ண முடியல. எழுதி வைக்கிறோம், ஆனால் இது காலத்தால் அழியாத பொக்கிஷம் யூடியூப்ல இருக்கு. ஒவ்வொரு தேவைகளுக்கும் நம்மளை பெருமான் ஒவ்வொரு வழியாக படிப்படியாக உயர்த்திக்கிட்டே போகிறான். நம்மளுடைய ஞானம் வளரும்போது மீண்டும் மீண்டும் கேட்டு 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 தெளிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த யூடியூப் கொடுத்துருக்குங்க ஐயா. மேலும் தங்களுடைய கருத்துக்களில் இருந்து நிறைய விஷயங்கள் காதால் கேட்டு அது உள்ளுக்குள்ளே போய் உக்காந்துக்குது, உணர்வுக்குள்ளேயும் போகுது. மேலோட்டமான நிலையில் இருந்தோம், இப்போ அந்த உணர்வு அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ளே போயிட்டோம். அந்த மனசை விடக்கூடிய நிலையை என்னைக்கு பெருமான் தருவானோ, அந்த எண்ணங்கள் எழாத நிலை நீங்கள் சொன்னீங்க. இன்னைக்கு முழுக்க அதை பற்றியே தான் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அந்த மனம் என்று எண்ணங்கள் எழாத நிலையை பெருமான் எங்களுக்கு எப்போ கொடுப்பானோ அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட இந்த ஆன்மாவுடைய பயணம் தொடருதுங்க ஐயா. மேலும் மேலும் தங்களை போன்ற ஞானாசிரியர்களால்
எங்களுடைய ஆன்மாவை உய்வித்து எப்படியாச்சும் பெருமான் திருவடியில கொண்டு வச்சிருங்க. அதுக்கு தங்களுடைய கரங்களை பற்றியே நாங்க உங்க பின்னாடியே பயணிக்கிறோங்க ஐயா. இந்த வாய்ப்பு கொடுக்குற அம்மா பிரேமா அம்மாவும் திருவடியையும் போற்றி மகிழ்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. தங்கள் திருவடியை வணங்கி விடைபெறுகிறோங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி மாது. வந்து எல்லாருமே வந்து ஈக்குவல் தான். ஆன்மாங்கிற பக்கம் பார்த்தோம்னா எல்லாரும் வந்து ஒரே நேரத்துல தான் இருக்கும். எனக்கு சித்தறிவு சிறுகுறிவு தான் இருக்கு. ஆனா எனக்கு படிநிலையில இருந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதனால வந்து குருவா வந்து யாரும் வந்து நினைக்காதீங்க. நமக்கு சிவபெருமான் தான் வந்து ஆதி குரு. அவர்கள் மூலமா கிடைக்கிற சமயாச்சாரியர்கள், சந்தனாச்சாரியர்கள், 63 அவர்களை தான் நம்ம வந்து குருவா வச்சுக்கக்கூடிய ஒரு மனிதர்களை வந்து நான் வந்து ஒரு போதக ஆசிரியர். படிச்சிருக்கேன். பல பேர்ட்ட திருமணத்தை பத்தி நான் வந்து பாடல் வந்து கேட்டிருக்கேன். இந்த யோகம் வந்து செஞ்சிருக்கேன். அதை வச்சு வேணா கொஞ்சம் அனுபவம் இருக்க ஒழிய உங்களுக்கும் எனக்கு எந்த அளவுக்கு வந்து என்னிடம் வந்து வித்தியாசம் வந்து கிடையாது. அதாவது நான் வந்து யாருக்கும் குரு இல்லை. குரு தான் வந்து எனக்குள்ள அந்த சிவன் தான் வந்து எனக்கு குரு. அவன் தான் எல்லாருக்கும் ஒரு நம்ம ஆன்மாவை நோக்கி பயணம் போறோம். நம்ம உடல் அளவுல வாழ்ந்துட்டோம், மன அளவுல வாழ்ந்துட்டோம். இப்ப ஆன்மான்னு ஒண்ணு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஆன்மாவை வந்து எப்படி அடைவது, அந்த ஆன்மாவுக்கு ஆன்மாவாக அறிவுக்கு அறிவாக இருக்கிற சிவத்தை வந்து அடைந்து அவன் திருவடியில் எப்படி தலைப்படுவது என்ற முயற்சியில நம்ம வந்து முன்னப்பின்ன போயிருப்போம். படிநிலையில வந்து போயிருப்போம், சோபான முறையில வந்து போயிருப்போம். நல்ல சிறப்பான உரை செஞ்சுக்குமா. அடுத்து அடையாது. அம்மா வந்து சித்தாந்த ஆசிரியருங்கய்யா. கைலை அறக்காட்டுல சித்தாந்த ஆசிரியரா இருக்கிறாங்க. சிவசிவா, அருமை அருமை. புஷ்பலதாமா பேசுங்க. நன்றிங்க ஐயா. இன்னைக்கு சமாதியை பத்தி அவ்வளவு அழகா சொன்னீங்க. ஆனா எங்களுக்கு புரிஞ்சுக்கிறது தான் இன்னும் கொஞ்சம் நல்ல வேணும். எனக்கு இந்த ஸ்கூல் சத்தத்துல எங்களுக்கு ஒத்து கேட்கறதுக்கே எனக்கு பெரிய இதா இருந்தது. பரவாயில்லைங்க ஐயா. இன்னைக்கு சமாதி முதல் பாடல்ல வந்து நாம நிலை பெற்று இருக்கணும்ன்ற ஒரு இதுல சொன்னீங்க ஐயா, சமாதி நிலையில. 2வது பாடல் சக்தியும் சிவமும் சேர்ந்து இருக்கணும், ஞானத்துல இருக்கணும் அப்படின்றத சுழுமுனை மூலயமா அதை நமக்கு உணர்த்தணும்ன்ற அந்த அதுல சொன்னீங்க. அந்த ஞானம், அறிவு என்பது ஞானம், சிவம் அரும்பொருள் என்பது சிவம் என்ற அந்த இதுல சொன்னீங்க ஐயா 2வது பாடல். 3வது நினைப்பு அற்றதாக இருக்கணும். நம் மனம் வந்து நினைப்பு இல்லாம நினைப்பற்று இருந்து சிவனோட ஒத்துனா நமக்கு லயம், மனோலயம் கிடைக்கும் அந்த அர்த்தத்தை சொன்னீங்க ஐயா. 3வது மனம் வந்து குதிரை மாதிரி அலைப்பாஞ்சிட்டு இருக்காம குதிரை கடிவாளத்தை நம்ம பிடித்து கட்டி சிவனோட ஐக்கியமாகணும் என்ற அர்த்தத்துல சொன்னீங்க ஐயா. மூலநாடி முகத்தளவு உச்சியில். மூலநாடின்றது நம்ம இதை சொன்னீங்க. முகத்தளவுக்கு இதை சொன்னீங்க. முகட்டு அழகுன்னு ஒரு இது சொன்னீங்க ஐயா. அது எனக்கு 4 வாசல்ன்றது நம்ம அந்த இது சொன்னீங்க. கண், காது, மூக்கு, அந்த 4 வாசல் வழியா நடுவுல மேல் வாசல்ன்றது நம்ம உச்சி சொன்னீங்க ஐயா. அது அந்த பாடலுக்கு இன்னும் ஒரு அர்த்தம் சொல்லுங்க ஐயா. மூலநாடி முகத்தளவு உச்சியில் 4 வாசல் நடுவில் இருப்பீர்கள், மேலே வாசல் வெளியுற கண்டப காலன் வார்த்தை கனாவலின் நிலையே அப்படின்னு அந்த இதுக்கு சொன்னீங்க. அப்ப வந்து இந்த 4 வாசல் நடுவில் இருப்பீர்கள், மேலே வாசல் வெளியுற கண்ட பின் இதை வந்து நம்ம மூச்சை வந்து அந்த அளவுக்கு இது பண்ணணுமாங்க ஐயா. அந்த அர்த்தம் எனக்கு அது புரியல, சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா இதை ஆன் பண்ணி பேசுங்க. மூலநாடிங்கிறது சுருமுனை நாடி வந்து குறிக்குமா. இந்த சுருமுனை நாடி வந்து மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு சுவாதிச்சானம், மணிப்புரம், மனாகதம், விசுத்தி, ஆக்கி இங்க இருந்து சகசாரம் வரைக்கும் போகக்கூடிய இந்த மூலநாடி. இந்த மூலநாடி வந்து முக்கட்டு. அதுல வந்து 3 கட்டு இருக்கு. இந்த ஆன்மா வந்து அவ்வளவு எளிதா வந்து தாண்டக்கூடிய முறை அது வந்து 3 கிரந்திகள்னு சொல்லுவாங்க. இந்த கிரந்தினா முடிச்ச குறிக்கும். அந்த 3 கிரந்திகள், அந்த 3 கட்டுகள் வந்து பெருமாள் வந்து போட்டுருக்காரு. அது வந்து பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி. ஒவ்வொன்றையும் நம்ம தாண்டி போகணும். தாண்டி போயிட்டு அப்ப என்ன செய்யணும், 4 வாசல் அந்த கண்ணு, காது, மூக்கு, வாய் என்கின்ற அந்த 4 வாசல் இங்க கூட இது வரைக்கும் தான் இருக்குது. இந்த 4 வாசல் நமக்கு வந்து வெளியே நோக்கி காமிக்குது. நமக்கு ஒரு மேலை வாசல் தேவைப்படுது. இந்த ஆன்மாவை காமிக்கிற மேலை வாசல் தேவைப்படுது. அந்த மேலை வாசல் வந்து இங்க உச்சி இருக்கு. கீழை வாசல் வந்து மூலாதாரம், மேலை வாசல் வந்து இங்க உச்சியில இருக்கு. அந்த மேலை வாசலுக்கு நம்ம போயிட்டோம். இந்த சகசிரத்துக்கு போயிட்டோம். இந்த 6 ஆதாரம் தாண்டி இங்க சகசிரம் போயிட்டோம். அதுக்கு மேல வந்து ஒரு வெளி இருக்கு, பெருவெளி இருக்கு. அது வந்து துவாத சார்ந்த பெருவெளி. துவம்னா 2, ரசம்னா 10. உச்சிக்கு மேல நம்மளுடைய கையை கூப்பிடுறோம்னா என்ன ஆச்சுரும், இந்த 12 அங்குலம் தூக்குறோம்னா இந்த 12 அங்குலம் அங்க பெருமான் வந்து அங்க சுரூபமா இருக்கான். அதை நீங்க போயிட்டீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த ஆன்மாவுக்கு வந்து அறிவே கிடையாது. அங்க வந்து
காலன் என்ற பெயர் வந்து கனவிலும் கிடையாது. இந்த ஆன்மா என்னைக்கும் அழியாதுப்பா. இப்போ உடம்பு அழிஞ்சு போயிடும், பொருள் அழிஞ்சு போயிடும், நம்ம தேடி தேடி செய்யணும். அதெல்லாம் செய்யாம என்ன செய்யணும், இந்த ஆன்மா வந்து அழியாது. இது எப்ப சிவன்கிட்டயே பத்திரமா இருக்குன்றப்ப நமக்கு காலனே கிடையாது, யமனே கிடையாது. இந்த கருத்து வந்து அங்க நமக்கு வந்து அனுபவமா விளங்கும். இப்போ வந்து கருத்தா விளங்குது, அது வந்து அனுபவமா விளங்கும். அடுத்தது 5 மண்டலங்கள், 6 12 கலைகள், 48 இதை பத்தி சொன்னீங்க ஐயா, கருத்துக்கள் பத்தி சொன்னீங்க. அது நடுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து எனக்கு வந்து அடுத்தது வந்து 9வது பாட்டு தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. கற்பனையற்று கடல் வழியே சென்று சிற்பனை எல்லாம் சிரிச்சித்த பேருடைய அந்த சொன்னீங்க. நம்ம வந்து அடங்கி ஒடுங்கி சிவபேர நிற்கணும். நம்ம மதிமண்டலம் அடங்கி நிற்பது சமாதி நிலை இருந்தா சிவபேரொழி அடங்கலாம் அப்படின்ற அந்த அர்த்தத்தை சொன்னீங்க ஐயா. தலைப்பட்டிருந்து தத்துவம் கூடும், சமாதி கூடுவது சிவனிடம் கூட வேண்டும். அப்ப அந்த சமாதி நிலையில இருந்தா வழிபட்டது மாதுனன். தலைப்பட்டி இருந்த தத்துவம் சிவனுடன் இருக்கிறது, வலைப்பட்டி இருந்த மாதுனன் அவர் வந்து அம்மையோடு சேர்ந்து இருத்தல் இருக்கு. குலைப்பட்டி இருந்த கோபம் நம்ம கோபத்தை அகந்துடும் அப்படின்னு சொல்லுங்க. தலைப்புல இருந்து தூங்க வெள்ளாறு, இவங்க அந்த தூங்க வெள்ளாருக்கு நான் கேட்க வாய்ப்பு கிடைக்கல. ஆதியும் அந்த ஜோதி தடிசுடராய் நின்ற தேவனும் ஆதியும் உள்ள ஜீவனம் வாங்கலாம். ஆதியும் அந்தமும் ஆன்மாவும் மூன்றும் சேர்ந்து இருந்தால் சிவனை நாம் அடையலாம். சிவனை அம்மை சிவன் ஆதின்றது சிவன், அந்தம் சிவன், ஆன்மா அம்மை அப்பன் ஆன்மா மூன்றும் ஒன்றாக இருந்தால் சிவனை அடையலாம். அந்த இதை அடையலாம், சிவபதத்தை அடையலாம்ன்ற அந்த அர்த்தத்தை சொன்னீங்க ஐயா. 3வது வந்து சீவன் வந்து சிவமாக அடைவதற்கு சமாதி அஷ்டமா சித்திகள் ஆகிவிட்டால் சீவன் வந்து சிவனாக ஆகிவிட்டால் அஷ்டமா சித்திகளும் கேட்டும் என் குணங்களும் இறைவனிடம் கிடைக்கும் அர்த்தத்துல சொன்னீங்க ஐயா. இன்னும் நாங்க இதை நிறைய உள்வாங்கணும். எனக்கு உள்வாங்கின அளவுக்கு தான் சொல்ல தெரியுது. அக்காவை பிரேமாமா மாதிரி என்னால எடுத்து சொல்ல முடியல. உள்வாங்கின வரைக்கும் சொல்லியிருக்கேங்க ஐயா. இன்னும் பல பாடலாம் எனக்கு கேட்க வாய்ப்பு கிடைக்கல. சிறப்பா சொன்னீங்க. நீங்க வந்து நிறைய தகவல்களை நிறைய அறிவுகளை வந்து நீங்க வந்து சேர்க்கவே வேண்டாமா. எவ்வளவு குறைவா கேக்குறீங்களோ அவ்வளவு நீங்க சொல்லும் போது அந்த பாடலோட உள்கருத்தை மட்டும் சொல்லிடுங்க ஐயா, நாங்க அதை குறிச்சு வச்சுக்கிறோம். குறிச்சு வச்சுக்கணும் இல்ல, உங்க ஆன்மாவுக்கு எது தேவையோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆன்மாவுக்கு போய் பதிஞ்சிருமா. இல்ல இது நீங்க சொன்னது எல்லாமே எங்களுக்கு உள் வாங்க முடிஞ்சது, ஆனா வெளிப்படுத்த முடியல. 6 ஆதாரங்கள் மூலயமா நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். அந்த சிவபதத்தை அடையறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், சமாதி நிலை அடையறதுக்கு எதை செய்யணும், எல்லாத்தையும் உள்வாங்குறோம். ஆனா அந்த உள்வாங்கினதை எங்களுக்கு வெளிப்படுத்த தெரியல. ஆனா எல்லா சொன்ன கருத்துல உள் வாங்கிக்கிறோம். ஆனா நிறைய கருத்துக்கள் ஐயா, இத நாங்க உள்வாங்கறதா பெரிய வேலையா இருக்குது. நிறைய கருத்துக்கள் நீங்க சொல்ற கருத்துக்கள்லாம் இவ்வளோ இருக்கா, நாங்க ஆச்சரியப்பட ஒரு கடல் மாதிரி இருக்குது. இதெல்லாம் நாங்க எப்படிலாம் கத்துக்க போறோம்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க ஐயா. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இது சொல்றீங்க. இப்ப ஒண்ணு இல்ல, 48 இதுக்கு ஒரு சொன்னீங்க, 5 மண்டலங்க சொன்னீங்க, 6 கலை 12 கலைகள் இதெல்லாம் சொல்லும் போது ஒவ்வொரு வந்து நாங்க எழுதி வச்சிருக்கோம். ஆனா மறுபடியும் அதை எடுத்து பார்த்தாதான் அது எங்களுக்கு தெரியும். அதை சொல்லும் போது அதை புரிஞ்சுக்கிறோம், தவிர வெளிப்படுத்த தெரியுங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க மாத்து. நம்ம என்ன பண்ணோம், காலம்பட ஒரு 20 நிமிஷம் தியானம் பழகணும், இரவு வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து தியானம் பழகணும். அதுதான் வந்து நான் சொல்ல வேண்டிய முக்கிய கருத்து வந்து அதுதான். 20 நிமிஷம் உங்களுக்கு வந்து எந்த தியானம் வருதோ மண்டல்